ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மார்க் 14வது அதிகாரம். The book of Mark chapter 14. மூன்றாவது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கேளுங்க. 3வது வசனத்திலிருந்து எத்தனை வசனம் வரைக்கும்? 9. எடுத்துட்டீங்களா? மார்க் 14. இது என்ன வாசிக்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக கேளுங்க. வேதம் ஒருவேளை நம்ம கையில் கொண்டு வரலினாலும் நான் என்ன வாசிக்கிறத காதால் கேளுங்க. இதிலிருந்து ஒரு ஆழமான சில சக்திகளை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். சொல்லலாமே? எடுத்துக்கொள்வோம். மார்க் 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ நிறைய பெற்ற கலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். கவனிக்கிறீங்களா? அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் போதும் உங்களிடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு மனம் உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் எப்போதும் உங்களிடத்தில். இவள் தன்னால் என்றதை செய்தார். நான் அடக்கமானப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச உந்திக் கொண்டார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எத்தனை பேர் இந்த பகுதியை அடிக்கடி வாசித்திருக்கிற அனுபவம் ஏதாவது இல்லையா? இருக்குதா? சரி, கர்த்தர் ஒரு கவனிக்கும். இந்த ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண சம்பவம் போல தெரியலாம். ஆனால் ஒரு ஆழமான நிறைய சக்திகள் அடங்கி இருக்கிறது. சரி, என்ன சாதாரண சம்பவமா தெரியல அப்படின்னா, ஒரு மனுஷன் கவனிக்கணும். ஒரு சமயம் பெத்தானியா அப்படிங்கிற ஊருக்கு இயேசு போனார். என்ன ஊருக்கு? கர்த்தமா சொல்லுங்க, இந்த ஊருக்கு. அங்க குஷ்டரோகியா இருந்த ஒரு காலத்தில் குஷ்டரோகியா இருந்தவன் அவன் வீட்டில் இப்போ போய் போஜன பந்தி இருக்கு அப்படின்னு சாப்பிட உட்கார சொல்லலாமே. ஒரு உட்கார போது ஒரு ஸ்திரீ வரா. வந்து வெள்ளைக்கல் பரணி அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்கும். அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற பரிமள தைலத்தை ஆண்டோடைய சிரசு மேல ஊற்றுறாங்க. விளங்குதான் சொல்றது? ஒரு கதை மாதிரி சொல்ற கேள்வி. இதுவரைக்கும் சொன்னது விளங்குச்சா? ஒன்றும் விளங்கலையா? ஒரு வீட்டில் பெத்தானியாவில் இயேசு போறாரு. ஒரு ஸ்திரீ வந்து அந்த வெள்ளைக்கல் பரணிங்கிற அந்த உடைச்சு அதில் இருக்கிற தைலத்தை யார் மேலே ஊத்துறா? ஆண்டவர் மேலே. சரியா? ஊத்துன சுற்றி இந்த சீசர்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ, இதை வித்திருந்தா 300 பணத்துக்கு அதிகமாக வித்துருக்கலாம். எத்தனை பணம்? இதை இப்படி உடைச்ச ஆண்டவருடைய இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே, இதை வித்திருந்தா 300 பணத்துக்கு மேலே ஆகிருக்கும். அதை ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாமே, தரித்திரத்துக்கு கொடுத்துக்கலாமே, இப்படி ஆண்டவர் தலைமையில ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டியே, வீடு வச்சிட்டியே அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க. இதுவரைக்கும் புரிஞ்சுதா? விளங்குச்சா? சொல்லுங்க. விளங்காமையே விளங்குன்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் அடுத்ததுக்கு போவான், இல்லைன்னா அதையே நிற்பான். ஆமென். சரி, ஆனா அப்படி சீசர்கள் சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், ஏப்பா அவளை தொந்தரவு செய்யாதீங்க, அவள் வீணாக ஒன்றும் செய்யல, அவள் செய்த காரியம் நல்ல காரியம், அவள் நல்ல காரியத்தை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அடுத்தது சொன்னாரு, தன்னால் இயன்ற காரியத்தை அவள் செய்திருக்கிறாள். எத்தனை காரியம் என்ன செய்திருக்கிறாள்? தன்னால் இயன்றதை அவள் செஞ்சிருக்கிறாள் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, இவள் தைல பூச முந்தி கொண்டாள். என்ன செய்தாள்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தாள்? முந்தி கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு வீட்டுக்கு இயேசு போறாரு, சாப்பிட உட்காராரு. ஒருத்தி வந்து ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை உடைச்சு அவர் மேல ஊத்துறா. இது என்ன பெரிய ஒரு காரியம்? ஒரு சாதாரண விஷயம். நான் சொல்றாரு, இந்த உலகத்துல சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்தது சொல்லப்படும். இங்கதான் நான் மண்டபம் போயிட்டேன் இல்லையா? உலகத்துல எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவள் செய்தது என்ன செய்யப்படுமா? அப்ப
அப்படி என்னது விசேஷம்? வீட்டுக்கு போறாரு, தைலத்தை உடைச்சு ஆண்டவர் தலையை வைக்கிறார், என்ன பெரிய விசேஷம்? இதை போய் ஆண்டவர் ரொம்ப பெருசுபடுத்தி உலகத்துல எல்லா பக்கமும் சொன்னதை சொல்லுவாருன்னு சொன்னா இது என்ன ஒன்றும் வளர்ந்தது பார்க்க. எப்படிதான் 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொன்னதால இன்னும் நானும் செய்ததை சொல்றேன் என்னமோ தெரியல. இல்லையா? சரி, கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட 4வது பிரசங்கம் பேசுறேன். சொல்லுங்க. காலையில் 7 மணிக்கு எங்க சபைக்கு இங்கிருந்து லைவ்ல பிரசங்கம் பண்ணேன். அவங்க ஒர்ஷிப்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு காலையில் ஒரு சபையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சபைக்கு போயிடுச்சு. இப்போ 4வது பிரசங்கம். நானே தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் தோத்துறேன். சொல்லுங்க. அவைக இப்போதான் வந்து உட்காருங்க ஃப்ரெஷ்ஷாக. உங்களை பார்த்தா எனக்கு சோறு வந்து போல தெரியுது. காலையிலேருந்து ஏதாவது கிரிக்கெட் விளையாண்டு வரீங்களா, இல்லை ஃபுட்பால் விளையாண்டு வரீங்களா, இன்னும் சமைச்சு டயர்ட் ஆகிட்டீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறவங்க சத்தமாக இல்லையே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, தேவநாமம் மகிமைப்படுவதாக. கவனிக்கணும். ஏன்னா தாகமா நீங்க கேட்டீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். தாகம் உள்ளவன் மேல தான் என்ன ஊத்துவாரா? அப்படின்னா தாகம் இல்லாதவன் மேல தண்ணீரை ஊத்த மாட்டாருன்னு அர்த்தம். ஆமென். சரி, இப்ப பாருங்க. அப்போ இது ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அதனால ஆண்டவர் பெருசுபடுத்தி உலகமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் செய்வது சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படி விசேஷம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 9-10 காரியங்களை பார்க்க போறோம். சொல்லலாமே. சிலருக்கு நெஞ்சு வெளியே வருது. 10 காரியமா விடிஞ்சது போல தெரியுது. அல்லேலூயா. நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. 3வது காரியம் வாசிங்க. 3வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்ரோகியா என்ற சீமேன் வீட்டிலே போஜன பந்திரிக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை. இந்த தைலம் எப்படிப்பட்ட தைலமா? விலையேற பெற்றது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனத்தை கொஞ்சம் ஆழமா தியானிக்கலாம்னு ஆசை? சொல்லுங்க. ஆமென். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியுது. நாங்களும் வீட்டில் படிக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை, எதனையாவது சொல்லையா கேட்டுட்டு போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதானே? சரி, கவனிக்கணும். இந்த வசனத்தை எனக்கு ஒரு ஆசை. ஒரு அதிகாரத்தை படிக்கிறது எனக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட ஆகும். சில நேரத்தில் ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் வாசிக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டா அவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் ஆழமான சத்தியங்கள் அடங்கி கிடக்கிறது. ஆமென். சொல்லுங்க. இந்த வசனத்தை எப்படி தியானிக்கணும் அப்படின்னா, எத்தனை பேர் மாம்பழம் சாப்பிட்டுருக்கீங்க? மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? வெரி குட். இந்த கட் பண்ணி பீஸ் பீஸா சாப்பிட்டாவெல்லாம் சரி வராது. டேஸ்டா இருக்குன்னு சொன்னால் அப்படியே என்ன செய்யணும்? கட் பண்ணாமல் அப்படியே கடிச்சு. அன்னைக்கு ஒரு பையனை பார்த்தேன். அவன் என்ன செய்யறான்? மாம்பழத்தை முதல்ல தோலை உரிக்கிறான், அப்படியே பண்ணுவியே. அதுக்கப்புறம் அந்த ஊனெல்லாம் கடிச்சு சாப்பிட்றான். சொல்லுங்க. ஆமென். சரி, கொட்டையை வீசி போடுவான்னு பார்த்தா அடுத்தது நம்முடைய சொர்க்கமே கொட்டையில தான் இருக்குது. அந்த கொட்டையை எடுத்து சூப்புனா பாருங்க. ஆமா, இந்த காலத்துல பசங்களாம் சீக்கிட்டு வர்றாங்க. அதான் பேசுறேன். ப்ரைஸ் அப்படி செய்யாம அப்படி புசு புசுன்னு மஞ்சள் கலரான கொட்டை வெள்ளையா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக சூப்பை முடிச்சா அடுத்தது கையப்படி பார்த்தா பாருங்க. அப்படியே எல்லாம் அப்படியே கொட்டிருக்கு. ஒவ்வொன்றா சூப்பராக நிறைய அடைஞ்சிரு போகுது. அப்படி அல்லையா? இந்த மாதிரி வசனத்தை ரசிச்சு ருசிச்சு தியானிக்கணும். சொல்லுங்க. ஆமென். வசனத்தை வாசிச்சா அது என்ன அர்த்தம், ஏன் இப்படி போட்டிருக்கு, எதனால இப்படி எல்லாம் யோசிக்கணும். சும்மா கடை வச்சுட்டு போகக்கூடாது. சரி, அப்படி பார்த்தா இந்த தைலம் ஏன்னா சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் இவங்க செய்தது சொல்லப்படும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி, என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்பர் 1, இந்த தைலம் விலையேற பெற்றதான். எப்படிப்பட்டதா? இது எவ்வளவு விலை அப்படிங்கிறத 5ஆம் வசனத்துல சொல்றாங்க. இந்த சீசர்கள் சொல்றாங்க பாருங்க, இது 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று. எத்தனை பணத்துக்கு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பணம்? அப்ப அது வித்து இருந்தா எத்தனை பணம் கிடைச்சிருக்குமா? கதைக்கு நீங்க என் பிரச்சனை வித்தியாசமா இருக்கு. நான் கேட்க நீங்க என்னோட கதைச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. ஆமென். நீங்க நித்திர ஓடுவீங்க. அதுக்குதான் கவனிங்க. எத்தனை பணத்துக்கு விட்டுருக்கலாமா? எல்லாரும் சரி சொல்லுங்களேன். சரி, இந்த 300 வாசிங்க. 300 பணம் தானே. இப்போ 300 ஹீரோ அப்படின்னா இங்கே இருந்தா இந்த 300. ஆனா இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2ஆம் தேதியா? 2000 வருஷம். வெரி குட். அல்லேலூயா. சும்மா 2000 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா அன்னைக்கு 300 பணம்னா இன்னைக்கு எங்க பாட்டியமா சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய மணியில மார்க்கெட்டுக்கு வாரம் ஒரு முறை 2 ரூபாய் கொண்டு போவாங்க. எவ்வளவு? 2 ரூபாய் கொண்டு போய் ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடி
சின்ன பையனை என்ன சொல்லுவாங்க, கொண்டு போகண்டா சந்தைக்கு போய், சந்தை என்ன தெரியுங்க, மார்க்கெட்டுக்கு போய் அரிசி 10 கிலோ, வெங்காயம் 4 கிலோ, தக்காளி 10 கிலோ, மிளகாய் 2 கிலோ, இப்படி எல்லாம் வாங்கி மீதி 50 பைசா கொண்டு வந்துடுவாங்க. இது விட அப்படின்னா ஒரு 2 ரூபாயினுடைய மதிப்பு அப்பவே அவ்வளோ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 300 பணத்தோட மதிப்பு இப்போ 30 லட்சமா இருக்கலாம், 3 கோடியா இருக்கலாம், யாரும் வேண்டாம். பைபிளே சொல்லிச்சு அது விலையேறப்பட்டது. சொல்லுங்க ஆமென். அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை, கதைக்கு இடம் இல்லை, விலையேறப்பட்டது. சரி, இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இந்த ஸ்திரீனுடைய வீட்டில் விலையேறப்பட்டதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல அவர் பெரிய பணக்காரியா இல்லை, அவர் பெரிய கோடீஸ்வரியா இல்லை, நம்மளோட ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி, சாதாரண குடும்பம். அப்ப சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை அவர் சேர்த்து வைக்கணும்னா எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? இன்னும் சொல்ல போனா தமிழ் சொல்ற மாதிரி வாயை கட்டி வைத்த கட்டிங்கிற மாதிரி மற்ற செலவெல்லாம் குறைச்சி இதை தான் அவன் சேர்த்து வச்சிருப்பான். அப்படிதானே? நம்ம எப்படி மற்ற செலவெல்லாம் குறைச்சு தங்கத்தை சேர்த்து வைக்கிறோம், நகையா சேர்த்து வைக்கிறோம், அப்படிதானே? 10 பவுன் 20 பவுன் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அப்படிதானே? அப்போ இவோ இந்த விலையேறப்பட்ட தைலத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பான். 2வது, அவ வீட்டில் அதுதான் பொக்கிஷன் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இருந்திருக்காரு. ஏன்னா இதுதான் விலையேறப்பட்டது. இருக்கிற காசெல்லாம் மிச்சம் பண்ணி இதை தான் வாங்குறதுக்கு அவ்வளவு. அப்போ விலையேறப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை அவள் வீட்டில் வைத்திருக்கிறாள் என்று சொன்னால், அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அது பாடுபட்டு சம்பாதிச்சது, வீட்டில் அதுதான் சொத்து. அப்போ அது மேல அவன் எவ்வளவு பிரியமா இருந்திருப்பான். சொல்லலாமே. எப்பவுமே நம்ம வீட்டில் முக்கியமான ஒரு பொருள் இருந்தா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை எடுத்து பார்த்துருப்போம். அப்படிதானே? பெண்கள் பாருங்க, மாசத்துக்கு ஒரு முறையாவது அந்த ட்ரெஸ் உடுப்புகள் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, பட்டு புடவையெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, நகையெல்லாம் போட்டு பார்த்து அப்படியே வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி எடுத்து பார்த்துருவா, ரொம்ப அதை நேசிக்கிறா. அது ரொம்ப அவளுக்கு ஒரு ஆர்வம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு வந்த உடனே, இயேசுவை பார்த்த உடனே, இவ்வளவு நாளா எதை கட்டி காத்தாலோ, எதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ, எதை பொக்கிஷமா நினைச்சாலோ, எதை விலையேறப்பட்டதா நினைச்சாலோ, கொஞ்சம் கூட தாமதிக்காம அதை எடுத்து உடைச்சு ஆண்டவர் தான் மேல ஊத்திட்டார். ஒரு நிலையிலேயே சொல்லுங்க, இந்த மனசு வருமா? உங்களுக்கு வருமா? கஷ்டப்பட்டு வாழ்க்கை பூரா ஒரு 500 பவுன் தங்கம் செய்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு யார் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்கள தூக்கி கொடுப்பீங்களா? சொல்லுங்க. மனசு வராது. ஏன்னா இருக்கிற சொத்தே அதுதான். அதை தூக்கி ஆண்டவர் தலையில உடைக்கிறாங்கன்னா என்ன விஷயம், எப்படி கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லலாமே. எப்பவுமே ஆண்டவர் கூட சின்னத்தை எதிர்பார்ப்பார். எது கிறிஸ்தோ, எது சொத்தோ, எது ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ, எது பெருசாக நினைச்சிருக்கிறோமோ அதை கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறத நினைப்பார். சொல்லலாமே. உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் கேட்டார், யார்? ஆபிரகாம் போய் கேட்டார். சொல்லலாமே. ஆபிரகாம் எத்தனை மனைவிகள் சொல்லுங்க சீக்கிரம். இவன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. தெரியும். எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். முதல்ல யார் சொல்லுங்க? சாரா. 2வது வேலைக்காரி ஆகார். 3வது கேத்தூரா. வெரி குட். 3 மனைவிகள். சரி, ஆபிரகாம் எத்தனை பசங்கன்னு சொல்லுங்க? எத்தனை பசங்க சொல்லுங்க சீக்கிரம்? 2 சொல்றீங்களா? வயது 6 சொல்றீங்களா? 8. சரி, மொத்தம் 8 பசங்க. சொல்லுங்க ஆமென். சாராளுக்கு பிறந்தது ஈசாக்கு 1, வேலைக்காரி ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல் 2, கேத்தூராங்கிற மனைவிக்கு பிறந்தது 6, மொத்தம் 8 டோட்டலா. சொல்லுங்க ஆமென். இந்த 3வது மனைவி எப்ப கல்யாணம் பண்ணாலும் பைபிள்ல போடப்படுது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவனுக்கு 8 பசங்க இருக்கிறாங்க, 8 வளர்ந்து வருது. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல யாரை இந்த ஆபிரகாம் ரொம்ப அதிகமா நேசிச்சான்? ஈசாக்கை அதிகமா நேசிச்சான். சொல்லுங்க ஆமென். என் வேதம் சொல்லுது, அவன் தான் நேசகுமாரன். யாரு? சொல்லுங்க. ஈசாக்கு யாரா? நேசகுமாரன். அவன் 8 பசங்களை ரொம்ப செல்லமா வளர்த்தனது யாரு? ஈசாக்கு. அவனுக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 3 வயசுல அவன் பெற்றெடுத்ததுனால அவனுக்கு ரொம்ப 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 அவனுக்கு அந்த ஈசாக்குன்னா உசுறு. அவன் ஒரே வார்த்தையில சொல்றான்னா என்னது? ஈசாக்குன்னா. இப்ப ஆண்டவர் எங்க கை வச்சாரு தெரியுமோ? அவன்கிட்ட வந்து, டே ராசா, இத்தனை பசங்க உனக்கு இருக்கு, ஏதோ வீணா பண்ணுவோம், எனக்கு பலி செலுத்திருக்கேன்னு. அந்த வேலைக்காரி ஒன்று பிறந்தது, அதை எனக்கு கொடுக்கவே இல்லை. இந்த கேத்துனாலுக்கு 6 பிறந்தது, அதை உனக்கு பிடிச்சி வெட்டுனதே இல்லை. நீ யார் அதிகமாக நேசிக்கிற? உன் பசங்களையே யார் பெஸ்ட்டாக நினைக்கிற? உன் பசங்களையே யார் விளையாடுறதா நினைக்கிற? உன் பசங்களையே யார் மதிப்புக்குரியதா வாக்குத்தத்த பிள்ளையா நினைக்கிற? அவனை எனக்கு பலி செலுத்து.
ஒரு ஒருவேளை 10 ரூபா கேட்டாங்க இல்லை, 8 பசங்க இருக்கா உன்னை பலி செலுத்துன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வேலைக்காரிக்கு பிறந்திருக்குது, அவன் பிறந்ததுலேருந்தே துஷ்டனா இருக்கிறான், பிரச்சனை தொல்லதான முடியல, உனக்காக நான் பலி செலுத்துகிறேன். அவன் அடுத்து வேணும்னு சொல்லியிருப்போம். இந்த கேத்தோட பொண்ணா இருந்தா 6 பெத்து போட்டா, அதில் ஒன்று கொடுத்துட்டு போறேன் மீதியாச்சு. இந்த ஈசாக்கு மட்டும் விட்டுருக்கையா, 100 வயசுல நான் பெத்தெடுத்தேன் அப்படின்னு போட மாட்டேன். அப்படிதானே? உங்க வீட்லயே 4 பசங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் படிக்கல, ஒரு சுத்துறான், ஒருத்தர் கல்வி ஆயிட்டான், ஒருத்தர் உலகாரம் ஜெயிலுக்கு போனவன், ஒருத்தர் மட்டும் நல்லா படிச்சு கலெக்டர் பெரிய மினிஸ்டர் ஆயிட்டான். பாண்டு கேட்கிற ஊழியத்துக்கு ஒரு பையனை கொடுக்குறாங்க. யாரை கொடுப்பீங்க? எனக்கு 6வது 10 தடவை பையனால நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி தேவன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனா அவன் பிடிச்சிட்டு போங்க ஐயா இயேசுவே சொல்லலாமே. அல்லேலூயா. 6வது பெஸ்டா நல்ல கொடுக்க மாட்டேன். ஆனா ஈசாக்கு ஆண்டவர் கேட்கும் போது அந்த ஆபிரகாம் கொஞ்சம் கூட தயங்காம சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கூட தயங்காம ஓகே நான் உனக்கு தான் கேட்டுட்டீங்களே கொண்டு போயிட்டான். ஆமென். இந்த ரெண்டையும் நான் விடுறேன். எப்படின்னா விலையேறப்பட்டதுன்னு பார்க்காம கூட எப்படி முன்னால எடுத்து இயேசு தலையில ஊத்த முடிஞ்சது. ஒரே நேசகுமாரன் செல்ல பையன் கூட பார்க்காம அவன் மேல உயிரியே வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்டோன்னே அவனை கொண்டு போய் நீ பலி செலுத்த போய்க்கு எப்படி முடிஞ்சது? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? சொல்லுங்க ஆமென். ஒரு அழகிய சொல்லுங்க. அவன் சும்மா எல்லாம் வெட்ட போகல, உண்மையிலேயே வெட்ட போயிட்டான். நம்மளா இருந்தா ஆக்டிங் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? பையனை குட்டிக்கு வெட்ட போற மாதிரி போயிட்டு பாதியில் சொல்லுவோம். உண்மையிலேயே ஆண்டவர் தான் பேசினாரா, பிசாசு பேசினாரா, நம்ம அவசரப்பட்டுக்கணும் இப்படிலாம் பல தடவை யோசிப்போம். அப்படிதானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே சொல்ல போனா ஆபிரகாம் வந்து ஈசாக்கு பெரிய சூப்பரான சொல்றேன். ஏன் தெரியுமா? அவனால முதிர்ந்தவன், முதிர்ச்சி பெற்றவன், அனுபவம் பெற்றவன். ஆனா ஈசாக்கு சின்ன பையன். அவன் பாருங்க, அவன் இவனை விட தியாகி. யாரு? அம்மா அப்பா ஆபிரகாமோட தியாகி. அப்போ வீட்டுக்கு புறப்படும் போதே கேட்கிறான், டே அப்பா மகனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் வந்து பலி செலுத்த சொல்லியிருக்காரு, நீ பாப்பா போயிட்டு வரையா? நீ ஆடே வரான்ப்பா, பலி செலுத்த தான் வரேன், அவனு வர்றேன். இப்போ அது சர்வாங்க தகவல் அந்த எரிச்சு, அதாவது விறகு பலியை வெட்டி என்ன செய்யணும்? எரிச்சு விடணும். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போறோம், விறகு கத்தி அப்புறம் தீ இதெல்லாம் கொண்டு போறோம். கொஞ்சம் தூரம் கொண்டு நான் கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா 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 இந்த நம்ம பசங்க சின்ன பசங்க நச்சரிச்சுட்டே இருப்பானுங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சொல்லுமாமே அப்பா இந்த தீ இருக்கு, விறகு இருக்கு, பட்டயம் இருக்கு, கத்தி இருக்கு, பலி செலுத்த ஆடுங்கப்பா இல்லையா? அப்பா சொல்ற, டே அதெல்லாம் ஆண்டு பார்த்து வர்றா, நீ ஆட ஆண்டு பார்த்து வர்றா. கடைசி இன்னும் கொஞ்சம் தூரம் போறான், மறுபடியும் கேட்குறான், அப்பா 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 இந்த எல்லாம் இருக்கு ஆடு எங்க அப்படின்னு கேட்குறான். எல்லாம் ஆண்டு பார்த்து வர்றான். இப்போ மலைக்கு போயாச்சு, பலி செலுத்துற இடம் வந்தாச்சு. இடம் வந்தோம்னா ஈசாக்கு சுற்றி சுற்றி எதை பார்த்துருப்பான்னு சொல்லுங்க? அந்த மலை இயற்கை வளங்களை சுற்றி சுற்றி பார்த்துருப்பாங்க. என்னத்தை பார்த்துருப்பான் சொல்லுங்க? ஆடுக்கு நாரையும் தேடி பார்த்தா ஒரு ஆடு. அல்லேலூயா. அப்பா என்னப்பா நீ அவர் பார்த்துக்காரு அவர் பார்த்துக்காரு கூட்டிட்டு வந்த, இங்க பலி செலுத்துற இடம் வந்துருச்சு, ஆட்டக்காரன் அப்போ சொல்றான், அவர் பார்த்துக்காரா நீ பேசாம அப்படின்னு. அப்புறம் விறகெல்லாம் அடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா வெட்டி அந்த விறகு மேல படுக்க வச்சு வெட்டி அதை என்ன செய்யணும்? விறகெல்லாம் அடுக்க வைக்கிறேன். பொறுமையா நின்றான ஆட்டக்காரான்னு தேடிட்டு இருக்கிறான். விறகு அடிக்க முடிச்சாச்சு. இப்போதான் ஆபிரகாம் ஈசாக்கு பார்த்து சொல்றான், ஈசாக்கு அந்த ஆட்டுக்குட்டி வேற யாரும் இல்லை, நீதான் படுற ராசானா. நான் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம பையனா இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு நான் யோசிச்சேன். சொல்லுங்க ஆமென். அவன் என்ன சொல்லியிருப்பா? அப்பா நான் தான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டு தொலைச்சேன்ல, ஆடைங்க ஆடைங்கன்னு கேட்டேன், நீ அவர் பார்த்துக்குவாருன்னு கூட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து கூட கேட்டேன் எங்க ஆடுன்னு, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லாம இப்ப விறகு அடிக்க வச்சுட்டு நீ படுன்னு சொல்றியே, வலிதான செலுத்தணும், நீ படுப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லி அப்பனை படுக்க வச்சு வெட்டி வந்துருக்கான். அல்லேலூயா. நம்ம ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலேயே அவன் சூப்பரான சொல்லுங்க ஆமென். படுன்னு படுத்தாரு, கேள்வி இல்லையே. இவனோட அவந்தியாகி அவனால முதிர்ந்தவன், பக்குவம் அடைச்சவன், சின்ன பையன், எனக்கு என்ன தெரியும்? ஆண்டவருக்காக உன்னை பலியாக்குறானா? படுத்துட்டான், சரிப்பா வெட்டுறாங்கிறான். நம்ம பையன் ஒரு ஊசி போடுறதே பயந்துக்கிறான், கத்தி எடுத்து வெட்டுறக்கு ஆமாங்கிறான், வெட்டுங்கிறான், படுத்து கிடக்குறான், மேல கத்தி வந்துருச்சு. ஆமாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஆச்சரியம். இப்படி நேசிக்கணும் ஆண்டவரை, கொடுத்தா இப்படி கொடுக்கணும் கத்தருக்கு. நம்மளுக்கு மனசு வருமா சொல்லுங்க ஆமென். அப்போ அவன் சொல்றான் ஓகே. அப்போ எது விலையேற பெற்றதோ, எது நேசகுமாரனோ
அப்படிதான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. ஆமென். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22 முதல் வசனத்தை வாசிங்க. அது 2வது வசனம் வாசிங்க. போ ஆதியாகமம் 22 2வது வசனம். அப்பொழுது இன்னும் இடத்துல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் வேகம் எடுங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. சரி கவனிக்கிறீங்களா? இந்த ஈசாக்கு யாரா? நேசகுமாரன். நேசகுமாரன் யாரு? அத பேசுங்க. நேசகுமாரன் என்ன மீனிங்? அதுக்கு என்ன அர்த்தம்? நேசமுள்ள குமாரன். அவனதான் ரொம்ப நேசிக்கணும். சொல்லுங்க. அவன் இப்ப எனக்கு ஒரு டவுட், யார் சரியா சொல்லியிருப்பான்? இந்த நேசகுமாரன் முன்னாடி ஏகசுதன் ஒரு வார்த்தை வருது, அப்படிதானே? உன் ஏகசுதனும், அதுக்கப்புறம் உன் நேசம். சுதன்னா பையன் அர்த்தம். ஏகசுதன்னா சொல்லுங்க. ஏகசுதன்னா ஒரே ஒரு மகன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறேன். டோட்டலா எத்தனை பசங்க நம்ம பார்த்தோம்? இங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய ஒரே ஒரு மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்து. மண்ட உடம்புதா இல்லையா? அவனுக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு முன்னாடியே ஒரு மகன் இஸ்மாவேல் வேலைக்காரிக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஒரே ஒரு மகனாகி ஈசாக்கை எனக்கு பலி செலுத்துன்னு ஏன் சொன்னாரு? யாராவது? சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒருத்தர் தான். அப்படி ஏகசுதன் ஒரே ஒரு பையன் ஏன் சொல்லணும்? அதிகமா நேசிச்சா மற்றவங்களை நேசிக்கிறீங்க பையன் தானே. மற்றவங்க பறக்கலையா? ராசா முன்னாடி இஸ்மாவேல் பிறந்துட்டாரு. இது பைபிள் காலேஜ் பிரின்சிபாலா போக வேண்டிய ஆள். மற்றவங்க இன்னும் பிறக்கலையா? அது முன்னாடி பிறந்துட்டாரு இஸ்மாவேல். வெரி குட். வேற யாரா? இயேசுவுக்கு போய் கேளியா அப்படிங்கிறீங்களா? கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவரா பார்த்து ஆபிரகாமுக்கு கொடுத்த மனைவி தான் அவர் கணக்கில் எடுத்துக்குவார். சாரால மட்டும்தான் கர்த்தர் கொடுத்தார். ஆகாரம் கேத்துராலும் இவங்களா சேர்த்துக்கிட்டது. சைடுல நீங்களா சேர்த்துக்கிட்டா கணக்கு வராது ராசா. கர்த்தர் கொடுத்ததுதான் கணக்குல வரும். ஜாக்கிரதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவன் அபிஷியலா கொடுத்தது யார? சாரா. அதுக்கு பிறந்ததான் கணக்குல வரும். நீ சைட்ல 10 15 சேர்த்துக்க, ஒவ்வொன்றுக்கும் 6 4 5 பெத்தெடுத்துட்டு இதெல்லாம் வேலைக்கா? பாருங்க எவ்வளவு ஞானமா ஆண்டு கேட்கிறாரு. உன் ஏகசுதன் ஒரே ஒரு பையன் தான். சொல்லுங்க. அவன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமா, ஒண்ணு சத்தமா. அவன் உண்மையா அபிஷியலா ஆபிரகாமுக்கு யார் மனைவி? சொல்லுங்க. ஆகார் வந்து இவ கொடுத்தது யாரு? சாரா தூக்கி கொடுத்தது. கேத்துரால் வந்து இவ ஐயா எங்க எப்ப சேர்ந்துட்டாரு, எங்க அண்ணன் நோக்கினால் அவளும் நோக்கினால், எப்ப பத்திச்சோ தெரியல, கல்யாணம் பண்ணிட்டாரு. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஆமென். அது கவனிக்கணும். ஒரே ஒரு மகன், ஏகசுதன், நேசகுமாரன் பலி செலுத்து கொண்டு போயிட்டானே, வெட்டணும் போயிட்டானே. அப்ப எதுக்கு கேட்கிறேன்னா, சரி இந்த மனநிலை எப்படி வருது? எப்படி தான் நேசிக்கிற ஒருத்தரை ஆண்டவருக்கு கொடுக்க முடியுது? வெளியேறப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச உடனே ஆண்டவருக்கு முத்த முடியுது அப்படின்னா இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா, இதை ஆபிரகாம் எப்படி தன்னுடைய நேசகுமாரன் ஆண்டவருக்கு கொடுக்க முடிந்தது? ஏன் நம்மளால முடியல? நம்ம உண்மையிலே பிராக்டிக்கலா யோசிச்ச முடியுமா? இன்னைக்கு ராத்திரி வந்து கனவுல சொல்றாரு, உன் பையன் எனக்கு வெட்டிடுங்க, வெட்டிட்டீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? அதை கேட்கறக்கே கஷ்டமா இருக்குது. அப்படிதானே? யாரால முடியும் பிராக்டிக்கலா? இது எப்படி முடிஞ்சதுன்னா இதுக்கு சீக்கிரட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க. ஆமென். ஈசாக்கை ஆபிரகாம் என்னதான் இருக்கிறா நேசிச்சாலும் முதல்ல ஆண்டவரை நேசிக்கிறான், அப்புறம் தான் ஈசாக்கை நேசிக்கிறான். எவ்வளவுதான் உயிர்ப்புறா ஈசாக்கை நேசிச்சாலும் அதுக்கு மேல ஒரு படி யார் நேசிக்கிறான்? அர்த்தமா சொல்லுங்க. இவ்வளவு என்னதான் இந்த தைலத்தை வெளியேறப்பட்டதா பொக்கிஷமா நினைச்சாலும் இந்த தைலத்தை விட இயேசு வெளியேற பெற்றவர். இந்த தைலத்தை விட இயேசு பொக்கிஷமானவர். சொல்லுங்க. இல்லையா? அப்ப என்னைக்குமே இதிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்குங்க. இந்த உலகத்துல எல்லாரையும் அல்லது எதையும் ரெண்டாவதாக வைக்கணும். முதல்ல எதை வைக்கணும்? கர்த்தரை தான் முதல்ல வைக்கணும். சொல்லுங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆர்டரை மாத்திராதீங்க. முதல்ல கர்த்தர், அப்புறம் தான் யாரு? இப்ப யோபின் மனைவி 2 பேர் இருந்தாங்க. சோதனைக்கு முன்னாடி யோபின் மனைவி நல்லவளா கெட்டவளா? சோதனைக்கு முன்னாடி, இதெல்லாம் இழந்து போறதுக்கு முன்னாடி நல்லவள். சொல்லுங்க. ஆமென். ஏன்னா யோபோட சேர்ந்து எல்லாத்தையும் ஒத்துழைச்சவர்.
ஏர்மாடு, 3000 ஒட்டகம், இதெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னா இவருடைய ஆதரவு சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் முடியாது. சொல்லுங்க ஆமென். 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அடிக்கடி பாவனக்காரரை வழி செலுத்துவாங்க. அடிக்கடி பசங்களை கூப்பிட்டு பாவம் செஞ்சிருந்தா சுத்திகரிக்க இதுல எல்லாம் அவளும் இருக்கிறான். யாரு? மனைவி. அப்ப கவனிக்க நல்லா இருக்கும். சோதனைக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இந்த யோபு மட்டுமல்ல, யோபின் மனைவியும் பக்திக்குரியவளாக இருக்கிறான். ஆனா சோதனை வந்துச்சு, எல்லா ஆடு மாடு செத்துது, பிள்ளைகள் செத்துட்டாங்க. இவன் சரியா நிக்கிறான். யாரு? யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். ஆனா அவளால சரியா நிக்க முடியல. அவன் சோர்ந்து போயிட்டான். இவனையும் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் நீ சாக போற, சும்மா சாகாத, ஆண்டவரை தூசிச்சு சாகன்னு சொல்லிட்டான். சொல்லுங்க ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 பேரும் நல்ல பயபக்தியா தான் இருந்தாங்க, 2 பேரும் சாட்சியா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு சோதனைன்னு வந்த பிறகு, ஒரு இழப்புன்னு வந்த பிறகு அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஸ்டெடியா நிக்கிறான், பின்வாங்கி போகல. இவளோ முறுமுறுக்கிறா, பின்மாற்றத்துக்கு போயிட்டா. காரணம் என்ன அப்படின்னா, யோபு முதலாவது கர்த்தரை வைத்து, இரண்டாவதாக தன்னுடைய ஆடு மாடுகள், ஏன் பெத்த பசங்களையும் இரண்டாவதாக வைக்கிறான். யோபின் மனைவியோ அவளும் கர்த்தரை நேசிக்கிறார், அவளும் ஆண்டவருக்கு பக்தியா தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை இரண்டாவதாக வைத்து தன்னுடைய சொத்துக்களை, பிள்ளைகளை முதலாவது தூக்கி வச்சுட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் 2 அப்படின்னு வச்சீங்கன்னா, ரெண்டாவது போச்சுன்னா கவலைப்பட மாட்டீங்க. ஆனா முதல்ல எதை வச்சிருக்கிறீங்களோ அது போச்சுன்னா தான் கவலை வரும். நான் பிராக்டிகலா நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க இல்லையா? இப்ப யோபுக்கு முதலாவது யார் சொல்லுங்க? கர்த்தர். அப்புறம் என்ன? 7000 ஆடு, 500 ஏர்மாடு, 3000 ஒட்டகம். அது எத்தனை ஒட்டகம்? அதெல்லாம் ரெண்டாவதா? ஆமென் ஆமென். 10 பிள்ளைகள் கூட ரெண்டாவதா? முதல்ல யாரு? சொல்லுங்க, முதல்ல யாரு? ஆனா யோபின் மனைவி எப்படி வச்சிருந்தா சொல்லுங்க? முதல்ல யாரை தூக்கி வச்சுட்டா? சொத்து, பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் முதல்ல. ரெண்டாவதா தான் கர்த்தர். டேஞ்சரஸ் டேஞ்சரஸ். உங்க வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்க, உலகத்துல எல்லாத்தையும் விட மேல எதை தான் வைக்கணும்? யார் வைக்கணும்? சத்தமா சத்தமா. உலகத்துல யாரா இருந்தாலும் எத்தனாவது வைக்கணும்? நீங்க அனுபவிக்கிற வீடு, காரு, சொல்லுங்க ஆமென், சொத்து, வெள்ளி, பொண்ணு எல்லாம் ரெண்டாவதா வைக்கணும். ஆமென். ஏன் உறவுகளுக்கு கூட ரெண்டாவதா? யோபு பாருங்க, 10 பசங்களை கூட, 10 பசங்க செத்துட்டு கூட கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரங்கிறாங்க. எல்லாம் சும்மா ஈஸியான பிரசவம் பண்ணலாம், ஈஸியானு கேட்கலாம். பிராக்டிக்கலா இதெல்லாம் சாத்தியமானா ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க. அவர் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? முதலாவது வைத்திருக்கிற ஆண்டவர் என்னை விட்டு போய் விழுந்தால் நான் கவலைப்பட்டிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இரண்டாவதா வச்சதான் போயிருக்குது. ரெண்டாவதா எதை நான் நினைக்கிறேனோ அது போனால் முதலாவது இருக்கிறவர் எனக்கு அதெல்லாம் திருப்பி. ஆனா யோபின் மனைவி ஆடுற மாத்தி நிறைய கிறிஸ்தவர்கள் அதான் செய்யலாம். எல்லாம் பக்தியா தான் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறார். ஆனா ஆர்டர் சரியில்லை. ஆர்டர் என்ன? முதல்ல சொத்து, காரு, உறவு, ரெண்டாவது ஆண்டவர். சொல்லுங்க. இப்போ ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லட்டா, ஒரு உதாரணம் சொல்லட்டா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஒவ்வொரு கிழமையும் எல்லாரும் வரீங்களா? கரெக்டா ஒவ்வொரு கிழமைக்கு எல்லாரும் ஆஜராகி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? ஒரு சிலர் செய்வீங்க. ஆனா ஒரு சிலர் இந்த கிழமை வந்தா அடுத்த கிழமை வரதில்லை, அப்புறம் 2 கிழமை வரதில்லை, அப்புறம் திருவிழத்துக்கு மட்டும் வர்றது. ஏன் அப்படின்னா, நேற்று கூட ஒரு பிரதர் பேசினாரு, சொன்னாரு நாளைக்கு ஆராதனைக்கு கஷ்டம் தான் அப்படின்னு. ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, போய் விளையாட போகணும்னாரு. அப்ப கிரிக்கெட் விளையாட தப்பு இல்லை. ஆனா கிரிக்கெட்டை நீ எத்தனாவது வச்சு ஆண்டவர் எத்தனாவதா வச்சுட்ட? கிரிக்கெட்டை முதல்ல வச்சு ஆண்டவரையும் ஆண்டவருடைய காரியத்தையும் எத்தனாவதா வச்சுட்டாரு? அங்கதான் தப்பு. முதல்ல கர்த்தர். அப்ப இதுவா அதுவான்னு வரும்போது எதுக்கு முதல்ல கொடுக்கணும்? பேசுங்க. கர்த்தருக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் ரெண்டாவது. வழங்குதான் உங்களுக்கு. இப்ப ஆராதனைக்கு சண்டே சர்வீஸ்க்கு வர்றதா, கல்யாணத்துக்கு போகலாம். சண்டே சர்வீஸ்க்கு வர்றதா, சொந்தக்கார மாமா மச்செல்லாம் வந்திருக்கிறார், உட்கார்ந்து சோறாக்கி போட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? யாருக்கு முதலிடம்? தேவனுக்கு முதலிடம். அப்புறம் தான் ரெண்டாவது தான் மற்றதெல்லாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மற்றதுக்கெல்லாம் முதலிடம். கல்யாணத்துக்கு போறது, விளையாட போறது, நேரம் இருந்தா ஆராதனைக்கு வருவோம், இல்லைன்னா விட்டுருவோம். தப்பு. முதல்ல கர்த்தருடைய காரியத்துக்கு முதலிடம். முதல்ல கர்த்தருக்கு முதலிடம். சொல்லலாம இல்லையா? நான் கல்யாணம் புதுசுல என் மனைவி பார்த்து சொன்னேன், நீ எனக்கு ரெண்டாவது அப்படின்னு. அவ பயந்து போயிட்டான். ஆனா பாதி முதல்ல ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு எங்களை சொல்லவே இல்லையா நீ? ஏன்னா ரெண்டாவதா பண்ணி இருக்கிற திருட்டு பயில அலையிலோயா. அப்புறம் தான் நான் சொன்ன அவசரப்படாத,
எனக்கு முதல்ல கர்த்தர், ரெண்டாவது நீ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களும் சொன்னாங்க, நீ மட்டும் இல்லையா, எனக்கு முதல்ல தான் கர்த்தர், நீ ரெண்டாவது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். உலகத்துல புருஷனோ தாயோ தகப்பனோ பிள்ளை யாரா இருந்தாலும் இல்லை, ரெண்டாவது தான். லவ் பண்ற ஆளுக்கு சொல்றேன், காதலி எல்லாம் ரெண்டாவது தான், முதல்ல கர்த்தர். உன் காதலன் எல்லாம் ரெண்டாவது தான், முதல்ல கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, காதலனுக்காக கர்த்தரை தூக்கி போடுறாங்க, காதலிக்காக தேவனை தூக்கி போடுறாங்களே ஒழிய கர்த்தருக்காக காதலனை தூக்கி போட்ட காதலி யாராவது இல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு வசனத்தை நிறைய பேர் பிழையா புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? என்னை தவிர, அதாவது என்ன மிஞ்சி தகப்பனையாவது தாயாவது பிள்ளையாவது கணவனையாவது மனைவியாவது நேசிக்கிறவன் எனக்கு சொல்லுங்க. நீங்க முடிக்கிறத பார்த்தா இப்படி ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னு முடிக்கிறீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். பைபிளை படிக்கணும். நிறைய பேர் பைபிளை சங்கீதம் மட்டும்தான் படிக்கிறது, ஒன்றத்தையும் வாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் முழு பைபிளும் சங்கீதம் தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா பிறக்கிற பூரா நடுவில் பிறக்கிறது இறப்பான், தகப்பன் இறந்து ஒரு அதிகாரம் வாசிக்க முடியிடுவான். வாழ்க்கை பூரா சங்கீதம் தான் படிச்சுட்டு இருக்கிறான். வேற ஒன்று இந்த பக்கம் இந்த முதல்ல கடைசியில் நகர்றதே இல்லை. அப்படியே எடுத்து படித்தாலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 தான். அதை தாண்டறதே இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் காட்டு கேட்டுட்டு ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறாங்க. ஆபகுக்கா அப்படி ஒரு ஊக்கு இருக்குதா அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே தான். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த பைபிள் எந்தெந்த புத்தகம் இருக்குன்னு தெரியல. நான் சொல்ற புத்தகத்தை வேகமா எடுத்து வாசிக்கிறேன். வாசிப்பீங்களா? டக்குன்னு வாசிக்கணும். ஓகே. சாத்ராக் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க. அதையும் தேடுறது அப்படி ஒரு புத்தகமே இல்லை. சரி, விஷயத்தை நல்லது சொல்லுங்க ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனி, பைபிளை நல்லா வாசிங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன சொன்னேன், என்ன வசனம் சொன்னேன்? என்னை அல்லாமல் என்னை விட தாயவோ தகப்பனையோ பிள்ளையோ நேசிக்கிறவங்க எனக்கு மாத்திரம் அல்ல. இதை வாசிக்கிறவங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. என்ன இது பெரிய சுயநலவாதி, இவரோட அம்மா அப்பாவை புருஷன் மனைவி நேசிக்க கூடாது, என்னடா இவ்வளவு சுயநலவாதியா அப்படின்னா இல்லை. அதை தலையில நீங்க அர்த்தத்தை புரிஞ்சு அதை வேற மாதிரி அர்த்தத்தை புரிச்சுக்கணும். எப்படின்னா, இந்த உலகத்துல தாயை தகப்பனை கணவன் மனைவி பிள்ளைகளை நேசி, அவனுக்காக தன்னுடைய சகோதரனுக்காக அல்லது தெரிந்த ஒருத்தருக்காக உயிரையே கொடுக்கறதை விட மேலான அன்பு உலகத்துல ஒன்றும் இல்லைன்னு பைபிள் சொல்லி, நீங்க உயிரை கூட கொடுங்க யாரு வேணாலும், ஆனால் அதுக்கு மேல ஒருபடி கர்த்தரை நேசி. சொல்லுங்க அல்லேலூயா. தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நேசி, அதுக்கும் மேல ஒருபடி ஆண்டவர் நேசிக்கணும். ஏன்னா எந்த தாயோ தகப்பனோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ நமக்காக கடைசி சுற்றத்தையும் சிந்தல, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்கல, இதை செஞ்ச ஒரே ஒருவர் அவர் தான். அவரை போல நமக்கு தியாகம் செஞ்ச ஒரு ஆள் இந்த லோகத்தில் இல்லை. ஆகவே அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னை விட வேற எவனையும் நீ நேசிக்க கூடாது. சொல்லக்கூடாது. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, எல்லாத்திலையும் முதல்ல யார் வைக்கணும்? ரெண்டாவதா யார் வைக்கணும்? எல்லாம் உறவுகள் சொத்துக்கள் எல்லாம். அப்ப இது போனாலும் அவர் இருக்கிற கொடுத்துருவார். ஆனா அவர் போய் இதெல்லாம் இருந்தா நாம தான். அல்லேலூயா. போச்செல்லாம் கவனமா இருங்க. சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க தான் எனக்கு முதல்ல, மீதி எல்லாம் அடுத்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு முதல்ல, மற்றதெல்லாம் அடுத்ததப்பா. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9-10 காரியங்களை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதல்ல விலையேற பெற்றதை தேவனுக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். எப்படி கொடுக்க மனசு வந்ததுன்னா, இவ்வளவு நாளா இதைத்தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இயேசு வந்தவரை புரிஞ்சுக்கிட்டா, இந்த தைலத்தை விட இயேசு விலையேற பெற்றவர். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நாளா பொக்கிஷமா இதைத்தான் நினைச்சிருந்தா, இப்ப திருத்திடுச்சு, இதை விட இயேசு பொக்கிஷமானவர். அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைக்கணும். சரி, ரெண்டாவது அந்த மார்க் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மார்க் 14 எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அந்த 3வது வசனத்தை திரும்ப வாசிங்க. மார்க் 14 3வது வசனம். சரி, கவனிக்கலாம். ஏன்னா உண்மையிலேயே காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனையில பிரசங்கம் பண்ணா கொஞ்சம் நல்லா கேட்கலாம் பிரசங்கம். ஏன்னா காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்.
அப்படியே கொஞ்சம் பேர் தூங்குறான். இப்ப மணி என்ன? இந்த நேரத்துக்கு உங்களை உட்கார வச்சு சத்தியத்தை சொன்னா காதல் உள்ள போகும். ஆமாம், நித்திரை தான் வரும். அப்படிதானே? ஆனாலும் சில பேர் உற்சாகமா கவனிக்க நல்லது. இப்ப கடைசியாக எதில் விட்டேன்? மார்க் 14 விலையேறப்பட்டதில்லை. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, நலனம் என்னும் உத்தம தைலம். என்ன தைலம்? கதமா சொல்றேன், என்ன தைலம்? அப்ப கவனிக்கணும், இயேசுக்கு எதை கொடுத்தா அப்படின்னா சும்மா வீணா போனதை கொடுக்கல, ஏதோ மத்தோட கொடுக்கல, ஆகாததை கொடுக்கல, உத்தம தைலத்தை கொடுத்தா, பெஸ்டானதை கொடுத்தா, பியூரா இருக்கிற பரிசுத்தமானதை, உத்தமமானதை, கலப்படம் இல்லாததை, தரக்குறை இல்லாததை, மேன்மையானதை, பெஸ்டானதை கொடுக்குறான். அப்ப இப்ப சொல்றேன், கொடுத்தா ஆண்டவருக்கு பெஸ்டானதை கொடுக்கணும். பேசாம சொல்லுங்க, அவன் கொடுத்தா மேன்மையானதை கொடுக்கணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. எது மேன்மையானது, எது பெஸ்டானது? இப்ப எதெல்லாம் நீங்க ஆண்டவர் கொடுக்குற பழக்கம், எதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தா நான் சொல்ல, எங்களுக்கு அது நடக்கவே இல்லையே. நேரம் வேற நேரம். இப்ப வருவோம், ஃபார்முலாவுக்கு வருவோம். கொடுத்தா அதுல எதை கொடுக்கணும்? பெஸ்டானதை கொடுக்கணும். இப்ப டைம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் கவனிக்கணும், இந்த டைம்ல எது பெஸ்டான நேரம்னு யாரும் சொல்லணும்? 24 மணி நேரம் இருக்கு, சரியா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 20. இந்த 24 மணி நேரத்துல எந்த டைம் பெஸ்டான நேரம்? அதிகாலை. இவருக்கு ஒரு கைது கொடுங்க. அதிகாலை. வெரி குட். சொல்லுங்க. அவன் அப்ப இப்ப சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறீங்க. எப்ப கொடுக்குறீங்க? காலையில் சொல்றோம், எல்லா வேலையும் செஞ்சிடறோம், 11 மணிக்கு உட்கார்ந்து ஜெபிக்கிறது. இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வந்து ஜெபிக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்து ஜெபிக்கிறீங்க. அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்து கர்த்தருக்கு நேரம் கொடுக்கலான்னு ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா, சரி இப்போ கொஞ்சம் வந்த நேரத்தில் பசிக்குன்னு சாப்பிட்டு கடைசியாக நித்திரை விடும்போது ஜெபிக்கலான்னு உட்கார்ந்துடும். ஆமாம், அதுவும் எல்லாரும் நித்திரை விடும்போது எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? பெட்டெல்லாம் போட்டு தலைவணி அங்கே வச்சு போர்வையை விரிச்சு விட்டு அது நடுவில் உட்காந்து மழைக்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுறான். ஏன்னா அவன் எப்போ கீழே விழுவான்னு அவனுக்கே தெரியாது, அப்படியே நித்திரை பண்ணுறான். அதுக்கு தான் இந்த பொசிஷன் சொல்லுவாங்க. சொல்லுங்க இல்லையா? நிறைய பேர் பெட்டு மேலே இருந்து தான் ஜெபமே பண்ணுறது. ஏன்னா அவன் எப்போ விழுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரத்தை கத்தர் கொடுக்கறது இல்லை. டயர்டாக வரும், களைப்பாக வரும். அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்து, ஏன்னா அவர் கோமாளிலாங்க, அவருக்கு ஏதோ கொடுக்கைய அவன் ஒரு 5 நிமிஷம் சுத்தமாக ஒரு நேரம் கொடுக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். நான் இதாவது கொடுக்குறேன். எப்படி இதாவது கொடுக்குறேன். என்ன வீணா போன நேரத்தை கொடுக்கறது கத்தருக்கு நோ. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரத்தை கத்தர் கொடுக்கணும். முடிஞ்சா அதிகாலையில் எழுந்திரிச்சோம். சொல்லலாமே, யோ இந்தியாவில் நீ சொல்லுவையா, இந்த குளிர் நடுங்குது, அதிகாலை எப்படி எந்திரிக்கிறது? சொல்லுங்க. ஆமாம், அதான் வீட்டெல்லாம் போட்டு கிடக்குது. அப்புறம் என்ன? அப்போ எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, அதிகாலை தான் கிருபையை பெற்றுக் கொடுக்குற நேரம். காலை தோறும் என்ன இருக்குதா? எங்காவது மாலை தோறும் கிருபை புதிதானது போட்டிருக்கா? பைபிள் மதியந்தோறும் கிருபை புதிதானது போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? காலை தோறும். அப்போ கிருபையை கொடுக்குற நேரம் இது காலம். அப்போ நல்லா கவனிக்கணும். அதிகாலையில் எழுதி பழகுங்க. எவ்வளவு வேலையா ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடணுமோ அவ்வளவு வேலையா போயிடணும். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் காலையில் எழுந்திரிச்சு மனைவிகிட்ட கூட பேச மாட்டார். மனைவி காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டால் கூட, நான் இன்னும் ஆண்டவரோட பேசுகிறேன், முதல்ல ஆண்டவரோட பேசிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு முதல்ல போய் ஜெபம் பண்ணி அப்புறம் தான் வந்து மனைவியோடய பேசுவார். அவர் லூசு பையன் தான் நினைக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அவர் வைராக்கியத்தை பாருங்க. சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படி முதல்ல கர்த்தர் பெஸ்டான நேரம் டைமை கர்த்தர் கொடுக்கணும். சொல்லுங்க. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ வயசு, குழந்தை பருவம், பிள்ளை பருவம், டீனேஜ், வாலிபம், அப்புறம் வயசாகும், அப்புறம் கிழமை, வைரவம், இதுல எது பெஸ்டான பருவம்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா, இன்னும் சத்தமா. வாலிப பருவத்திலும் சிருஷ்டிகளை நினைவு ஏற்றுக்கலாம் தெரியும். ஏன் வயசான காலத்துல சிருஷ்டிகளை நினைச்சா ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. குழந்தை பருவத்தில் சிருஷ்டிகளை நினைச்சா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகளை நினைவு சொன்னாரு? ஏன்னா ஒரு குழந்தை பிள்ளை இயேசுவுக்கு சிருஷ்டிகளை நினைச்சதுன்னா அதை நினைச்சுக்கிட்டு அவ்வளவுதான், அவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பலன் இல்லை. வயது போனவங்க அவங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை சிருஷ்டிகளை நினைச்சா துதிச்சா ஏற்றுக்குவார். ஆனா வயது போன காலத்துல தான் நடக்கிறதுக்கே பலன்
பலன் இருக்காது. இவங்க போய் ஆண்டவருக்கு என்னத்தை செய்வாங்க? அதனாலதான் ஆண்டு சொன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா பெலனா அவன் சூப்பரா இருக்கிற டைம் அது வாலிப பருவம். அதை எனக்கு கொடுறாங்கிற, அதை நீ என்ன நினைடா அப்படிங்கிற. அவன் பாருங்க, ஒரு போலீஸுக்கு வேலைக்கு இருப்பாங்க, மிலிட்ரிக்கு வேலைக்கு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு 70 வயசு கிழமைல வாங்க மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு பேப்பர் போடுறத பார்த்துருக்கீங்களா? போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறோம் 50 வயசு ஆளுகளை வாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? எத்தனை வயசுல செலக்ட் பண்ணுவாங்க? ஆனா போலீஸ்க்கு எத்தனை வயசுல செலக்ட் பண்ணுவாங்க? 18, 20. அவன் ஏன் அப்படிப்பட்ட வயசுல செலக்ட் பண்றான்னு சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெஷ்ஷா இருப்பான், ஆக்டிவா இருப்பான், என்ன வேலை செய்வான், கடின வேலை செய்வான். சொல்லுங்க ஆமென். அப்ப நம்ம மிலிட்டரிக்கு எப்படி செலக்ட் பண்றாங்க? இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகள் கூட எந்த வயசு ஆட்களை தான் செலக்ட் பண்றான்? சொல்லுங்க. தீவிரவாதி டெரரிஸ்ட் கூட 18, 20 வயசு ஆளுங்க தான் கூப்பிடுறான். ஏன்னா அவன் தான் ஆக்டிவா இருப்பான். அப்போ ஒரு போலீஸுக்கு நல்லா கவனிக்கணும், வாலிபர்கள் வேணும், மிலிட்டரிக்கு வாலிபர்கள் வேணும், தீவிரவாதிகளுக்கு வாலிபர்கள் வேணும். கர்த்தருக்கு மட்டும் 70 வயசு 80 வயசுக்கு மேல வந்து வருவான். இங்க தோத்தரா சொல்லுங்க ஆமென். எல்லாம் போய் பட்டு போய் எல்லாம் போய் தோத்தரா தோத்தரா. ஆனாப்பா ஒன்ன வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய? ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம். நீ துதிக்கிறான், அன்னைக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஒரு வேலை. சோ வாலிபர்கள் கவனிக்க, வாலிபர்கள் யாராவது இருந்தா கவனிக்க. இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். இந்த டைமை தான் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். நான் சின்ன வயசுலேயே ஆண்டவர் கிருபையில ஊழியத்தில் இறங்கிட்டேன். உண்மையே நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னா, என் வாலிபர் ஃப்ரெண்டு, டே ரிசர்வ் பையன், லூசு பையன், அறிவில் கிடக்கும். இப்போ போய் சர்ச்சு பைபிள் ஊழியர் போற சாமியாரடா நீ. கூட ஒரு 60 வயசு 65 வயசுல போ, ஆண்டவர் ஏற்றுவார். அது வரைக்கும் அனுபவி, உலகத்தை அனுபவி, எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போ, ஏற்றுவார். இது எப்படி இருக்கு? சொல்லுங்க ஆமென். அப்படித்தானே சில பேர் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? கவனிக்கணும். வயசுல பெஸ்டான வயசு எது சொல்லுங்க? உங்க பிள்ளைகளையும் சரி, வாலிப வயசுல கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. வாலிப வயசை ஆண்டவருக்கு பயன்படுத்துங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சும்மா வீணா போன நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வர. ஆமென். அல்ல அதே மாதிரி திறமை, ஞானம், அறிவு ஆண்டவருக்கு கொடுங்க, பயன்படுங்க. மேன்மையானதை நலகம் என்னும் உத்தம தைலம், பெஸ்டானது, மேன்மையானது, சுத்தமானது, பரிசுத்தமானது. சொல்லுங்க ஆமென். அதை தான் ஆண்டவருக்கு கொடுத்தார். அதனாலதான் கர்த்தர் சொன்னாங்க, இந்த சுவிசேஷம் எங்கேருந்து பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் சொல்ல. ஒரே கல்ல ஒரு 10 மாதம் அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. மூன்றாவது அதில் என்ன போட்டிருக்கு? வெளியேறப்பட்ட பாருங்க 3ஆம் வசனம், மார்க் 14. அவர் பெத்தானியாவில் குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் வந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற நலகம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணை கொண்டு வந்து அதை உடைத்து என்ன செய்தா பாருங்க. அதை என்ன செய்யறாளா? முதலாவது என்ன சொன்ன? வெளியேறப்பெற்றதை தேவனுக்கு கொடுத்தார். இரண்டாவது என்ன சொன்ன? உத்தமமான தைலத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். மூன்றாவது சொல்ற அதை என்ன செய்யறாளா? உடைக்கிறார். எதை உடைக்கிறா? அந்த தைலம் இருந்த பாத்திரம், வெள்ளைக்கல் பரணி. எப்படி பெர்ஃப்யூம் பாட்டிலாம் பாருங்க, கெட்டியா ஒரு மாதிரி நல்ல கடினமாக தெரியும். அந்த மாதிரி அது இருக்கு. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இங்க கவனிங்க. சின்ன பசங்க ஒரு ஓரமாக அப்படி உட்காராங்க தம்பிங்களா? நல்ல பசங்க அங்கேயே உலாவக்கூடாது. சரியா? சரி, பெற்றோர்கள் கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ எல்லாரும் கவனிக்கணும். கேட்குறீங்களா? சொல்லுங்க, கேட்குறீங்களா? என்ன சொன்ன கடைசியா? இது ஒரு சாதாரண விஷயம். யோ உடைச்சா தைலத்தை ஊற்றலாம், இது என்ன பெருசா நீ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு பேசுற அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியம் இதுல இருக்கு. என்ன ஆழமான சத்தியம்னா, இந்த வெள்ளைக்கல் பரணி உடைக்காம இருக்கிற வரைக்கும் தைலம் வெளியே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தைலம் வாசனை உள்ளது. என்ன உள்ளது சொல்லுங்க? பரிமள தைலம் அவ்வளவு வாசனை உள்ளது. ஆக இந்த வெள்ளைக்கல் பரணி, அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டாக்கா அதுல இருந்து என்ன வரும்? நல்ல வாசனை உள்ள தைலம் வெளியே வரும். அதுக்கப்புறம் அதை யாருக்கு பயன்படுத்தலாம்? இயேசுவுக்கு பயன்படுத்தலாம். உடைக்கப்படாத வரைக்கும் அது எவ்வளவு வெளியேறப்பட்ட தைலமா இருந்தாலும் அதனுடைய அருமை, அதனுடைய வாசனை, அதனுடைய மகத்துவம் வெளியே. இதில் ஒரு ஆழமான சத்தியம் அடங்கி கிடக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள திறமை இருக்கலாம், உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கலாம், உங்களுக்குள்ள வல்லமை இருக்கலாம், உங்களுக்குள்ள ஞானம் இருக்கலாம். ஆனால் யார் உங்க வாழ்க்கையில உடைக்கப்படுறீங்களோ, சொல்லுங்க ஆமென்.
நீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நிறைய பேர் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இரண்டாவது என் வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கலங்கி போய் நிற்கிறீங்க. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? பாவியெல்லாம் நல்லா இருக்கானே, ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறாங்க, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஜெபிக்கிற, உபவாசம் பண்றேன், ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, ஏன் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு என்று சில காரியங்களால் நீங்கள் உடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க இல்லையா? இப்ப எந்த காரியத்தில் நீங்க உடைக்கப்பட்டீங்க? எந்த காரியத்தில் நொறுக்கப்பட்டீங்க? எந்த காரியத்தில் உடைஞ்சு சுக்குநூறாகி ஐயோ என் வாழ்க்கை போச்சு உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இதுக்கு பிறகுதான் உங்க வாழ்க்கையில் ஒரு வாசனை உள்ள எதிர்காலம் வரப்போகிறது. நம்பரோட கையை கட்டுங்க. நீங்க நினைக்கலாம், யோசேப்பு எடுத்துக்க, அவன் செல்ல பிள்ளை தான். சொல்லுங்க அவன் யாருக்கு பிள்ளை? யோசேப்பு, யாக்கோபு. சொல்லுங்க அவன் பொதுவாக கடைசி பசங்க தான் செல்ல பிள்ளையா இருப்பாங்க. ஆனா இவன் கடைசிக்கு முந்தினவன், பெஞ்சமினுக்கு முந்தினவன். இவனை அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தான். அண்ணன்மார்கள் எல்லாம் ஆடுமைக்கு விடுவார், இவன் ஆடுமைக்கு விட மாட்டான், வீட்டோட வச்சுட்டார். அண்ணன்மார்களுக்கெல்லாம் சாதாரண உடுப்பு தான், இவனுக்கு மட்டும் பல வருடம் இல்லையா? யாருக்கு? அத்தமா சொல்லுங்க, யாருக்கு? நல்லா தான் வாழ்க்கை போகுது. அண்ணன்மார்கள் விட இவன் பெட்டரான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றான், பிரச்சனை இல்லை. அடிச்சது பெயர் யோசேப்புடைய வாழ்க்கை உடைக்கப்பட ஆரம்பிச்சது. சொல்லுங்க ஆமென். சும்மா மாட்டாம ஒரு கனவு வேற கண்டு வச்சுட்டான் இல்லையா? அந்த கனவுடைய அர்த்தம் என்ன? இவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சேர்ந்து இவன் என்ன செய்ய போறாங்களா? ஒரு நாள் காலில் விழுந்து வணங்குவாங்க. இதை கண்டவனு, இதை கனவு கண்ட, அதை நீயா வச்சுக்கூடாது, அதை வேற சொல்லி வச்சுட்டான். யாருக்கிட்ட? அண்ணன். அவனுக்கு வந்தது கோவம், நீ எங்களுக்கு இடையில நானும் வந்து உங்கால விடுவோமா? எல்லாம் அவங்கள பார்த்துக்கிறேன். அண்ணன்மார்கள் ஒரு நாள் ஆடு மேய்க்க போனாங்க, திருப்பி வேற ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா கூப்பிட்டே, அண்ணன் ஆடு மேய்க்க போனா என்ன போய் பாடுறான். இவன் ஆசையா அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு போனான். தூரமா இருந்து பலே சொப்பனக்காரன் வரான்டா, இவன் உயிரோட இருந்தாலும் இவன் சொப்பனம் வலிக்கும், தீர்த்துருவான்னு சொல்லி அவனை பிடிச்சி குழியில் தூக்கி போட்டான். ஒரு அழகிய சொல்லுங்க. யோசேப்பின் வாழ்க்கை உடைக்கப்பட ஆரம்பித்தது. எந்த குறை இல்லாமல் அப்பா வீட்டில் இருந்தான், செல்லமா வாழ்ந்தான், எந்த பிரச்சனை இல்லை. இப்ப அவன் பாத்திரம் உடைக்கப்படுகிறது. குழியில தூக்கி போடும்போது என்ன நினைச்சிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். அட பாவிகளா, உங்களை விசாரிக்க நான் வந்தேன், உங்களுக்கு நான் அன்பு செலுத்த வந்தேன், என பகைக்கிறீங்களே. சொல்லுங்க ஆமென். ரெண்டாவது குழப்பம் வரும் பாருங்க நமக்கெல்லாம். வாக்கு தத்துவத்தை நினைச்சு குழப்பம். என்ன வாக்கு தத்துவம்? அண்ணன்மார்கள்லாம் இவனை காலு விழுந்து வணங்குவாங்கன்னு வாக்கு தத்துவம், சொப்பனத்துடைய அர்த்தம். இங்க தலையில நடக்குது. அவன்லாம் தூக்கி இவனை குழியில போடுறான், எதிராக நடக்குது. சில வேளைகளிலே கர்த்தருக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நடக்காமல் எதிராக நடக்கும், மாறாக நடக்கும். ஆனாலும் குழம்பி போகாதீங்க. அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் நம்புங்க. இடையில நடக்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, முடிவை மட்டும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி குழியில போட்டாங்க. அடுத்தது என்ன நடந்தது? அடுத்த சோதனை. குழியிலிருந்து வெளியே எடுக்கிறாங்க. இவனுக்கு அப்பா குழியிலிருந்து வெளியே எடுக்கிறாங்க, அப்பா விட்டு கொண்டு போயிடுவாங்கன்னு ஒரு தைரியம். சில நேரத்துல எல்லாம் பாருங்க, சோதனை வரும், மேலே எந்திரிக்கிற மாதிரி வரும், அப்படி விடுதலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் டபக்குன்னு அதை விட பெரிய சோதனைகள் வந்துடும். அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் குழியிலிருந்து தூக்கணும்னு வீட்டுக்கு கொண்டு போவான்னு நினைச்சான். ஆனா அவனை ஸ்தோத்திர வியாபாரிகளுக்கு வித்து போட்டார்கள். திரும்ப நொறுக்கப்படுகிறான். சொல்லுங்க ஆமென். அவர்கள் கொண்டு போய் எகிப்து கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக வித்து போட்டார்கள். திரும்ப நொறுக்கப்படுகிறான். வீட்டில் சொந்த வேலையாக இருந்தவன் இன்னைக்கு போத்திபார் மனைவி, போத்திபார் உட்காரணும் எந்திரிக்கணும், அடிமை வேலை, எல்லா வேலையும் செய்யணும். எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் மேல போத்திபாருடைய மனைவி இவனை பாவத்துக்கு அழைத்து முடியாது என்று சொல்ல அவன் மேல் பழி சுமத்தி இப்பொழுது விபச்சாரக்காரன், இவன் ஒரு மோசமான ஆள்னு சொல்லி கெட்ட பெயர் அவன் மேல் சுமத்தப்பட்டது. இப்ப இன்னும் நொறுக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, செய்யாத குற்றத்துக்காக ஜெயில தூக்கி போடப்படுகிறான், இன்னும் நொறுக்கப்படுகிறான். இப்ப நம்ம யோசேப்பு ஸ்தானத்தில் இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய, இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வருகிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் ஒட்டஞ்சு போய் இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிறான்? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. கேவலத்தை அனுபவித்து இன்றைக்கு நீ சொல்லுகிறான், மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஸ்தோத்திரம். அண்ணன்மார்கள் பாருங்க, அவங்க
மோசமானவனுக்கு நல்லவனும் கிடையாது. அவனா நல்லா இருக்கிறான். அப்பாவுக்கு உண்மை யுத்தமா இருந்த யோசேப்புக்கு இந்த நிலைமை. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரா, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த காரியத்தில் உடைக்கப்பட்டீர்கள், எந்த காரியத்தில் நொறுக்கப்பட்டீர்கள், எந்த காரியத்தில் கேவலப்பட்டு நிற்கிறீங்க, எந்த காரியத்தில் வெக்கப்பட்டு நிற்கிறீங்க, இந்த காரியத்துக்கு பிறகு நான் வெளியில போக முடியாதுங்கிற சூழலை உருவாகி இருக்கிறதா? வியாதி வந்தது நிமித்தம் மற்றவர்களால் வெறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? குழந்தை இல்லாத நிமித்தம் மரணிங்கிற பட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எல்லாருக்கும் விசா கிடைச்சிருச்சு, உங்களுக்கு விசா கிடைக்கல, அதனால ஒரு தாழ்மையில இருக்கிறீங்களா? வேலை கிடைக்காத சூழ்நிலை, திருமணமாகாத சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை, அல்லது செய்யாத குற்றத்துக்காக பழி சுமத்தப்பட்டு, அல்லது சந்திக்காத சோதனையை, சந்திக்காத உபத்திரவத்தை சந்திச்சு இன்னைக்கு உண்டாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இந்த நிலைமையில நம்ம சோர்ந்து போயிடும். கம்பேர் பண்ணுவோம் மற்றவங்களோட. ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறான், பாவம் செய்யறவன் நல்லா இருக்கிறான், ஆராதனைக்கு வராதவன் நல்லா இருக்கிறான், ஊழியம் செய்யாதவன் நல்லா இருக்கிறான். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சோதனை? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உடைக்கப்பட்டது நல்லது, நீ உபத்திரவப்பட்டது நல்லது. இந்த வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்படாமல் இருந்திருந்தா அதிலிருந்து ஒரு வாசனை உள்ள தைலம் வெளியே வந்திருக்காது, அதிலிருந்து ஒரு வாசனை வெளியே வந்திருக்காது. இது உடைக்கப்படாம இருந்திருந்தா அந்த வீட்டில் எங்காவது ஒரு மூளையில இருந்திருக்கும். உடைக்கப்பட்டதுனாலதான் இயேசுவின் தலையில வந்து இருக்கு. கைகளை தட்டி கட்டுற மாதிரி சத்தமா, என்ன சத்தமா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். மற்றவன் நல்லா இருக்கிறான், நீங்க உடைக்கப்பட்ட குடும்பமாய், உடைக்கப்பட்ட பாத்திரமாய், உள்ளங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமா சொல்றேன், ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துக்காக சொல்லல, சீக்கிரம் ஒரு வாசனை உள்ள தைலம் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே வரப்போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்க ஒரு வாசனை உள்ள ஆட்களாய் மாறப்போகிறீங்க. சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அது உடைக்கப்பட்டதுனாலதான் அந்த தைலம் பயன்படும், இல்லைன்னா அது பாதிக்காம இருக்கும். யாரெல்லாம் உடைக்கப்பட்டீங்களோ இதுக்கு பிறகு நீங்க பயன்படுவீங்க. ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போவீங்க, உலகத்தாலும் பயன்படுத்தப்படுவீங்க, கர்த்தராலும் பயன்படுத்தப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. கானான் கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டது நல்லது. குறைபடும் போது மாப்பிள்ளை பொண்ணு குடும்பம் எல்லாம் தவிச்சிருப்பாங்க. எல்லா கல்யாணம் நல்லபடியா முடியும். நம்ம கல்யாணத்துல பாதிலேயே திராட்சரசம் போயிடுச்சு, நல்லது. அதனாலதான் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசி உள்ளதாய் வந்தது. சொல்லுங்க ஆமென். அதனால வந்த சோதனை குறித்து குழம்பி போடாதீங்க, வந்த உபத்திரவத்தை குறித்து குழம்பி போடாதீங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த சோதனைக்கு பிறகுதான் உங்க வாழ்க்கை நல்ல ஷைன் பண்ண போறீங்க. ஆமென். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில கூட சின்ன வயசுல எப்படியோ என் வாழ்க்கை மனமான போலதான் போய்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு காலத்துல மரண படுக்கையில் படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் மூக்குக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஃபெயிலியர், ரெண்டாவது ஆப்ரேஷன் ஃபெயிலியர். கடைசியில் டாக்டர்கள் மருந்துகள்லாம் கைவிட்டாங்க. சாக கிடந்த நிலைமையில தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்பதான் நான் யோசிச்சேன், என்னை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு வயிறு பொறாமையா இருக்கு. அவன் பாவ நல்ல மனசோட என்ன பார்க்க வரான், இவெல்லாம் நல்லா தான் எனக்கு நாயே படுத்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எல்லாரையும் பார்த்து ஏன் இப்படி வந்தது ஒரு சோதனை. ஆனா இப்போ அதுக்கு பிறகுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் இயேசுவை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக மாறினேன். அந்த சம்பவம் நடக்கலைன்னா நான் மணந்திருக்க மாட்டேன், ஊழியக்காரனா மாறி இருக்க மாட்டேன், இத்தனை பாடல்கள் வெளிவந்திருக்காரு. ஆனா அன்றைக்கு உடைக்கப்பட்ட பாருங்க, அதுக்கு பிறகுதான் நான் ஆண்டவரை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரனை பயன்படுத்த ஆரம்பிச்சார். இன்னைக்கு பாடல்களை போறோம், உலகம் முழுக்க போறோம் வர்றோம். ஆமென். உடைக்கப்படுவது நல்லது, நீ உபத்திரவப்பட்டது நல்லது. மற்றவனோட நீங்க தான் பாக்கியவான். உடைக்கப்படாதவன் அப்படியேதான் இருப்பான். உடைக்கப்படாத தைலம் அப்படியேதான் இருக்கும். உடைக்கப்பட்ட தைலம் தான் வெளியே வரும். உடைக்கப்பட்ட தைலம் தான் பயன்படும். சொல்லுங்க ஆமென். அதனால சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க ஆமென். முதலாவது விலையேற பெற்ற தைலம், இரண்டாவது உத்தம தைலம், மூன்றாவது உடைக்கப்பட்ட, நான்காவது ரொம்ப முக்கியம். அதை உடைச்சு என்ன செய்தாலும் இந்த வசனத்துடைய கடைசி வரிகள், மூன்றாவது வசனத்துடைய கடைசி வரிகள்,
சிரசின் மேல் என்ன செய்தானா? ஊற்றினான். என்ன செய்தானா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தானா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இந்த உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய போறீங்க. நீங்க யாருன்றது உலகத்துக்கு தெரிய போகுது. சொல்லுங்க, ஆமென். சரி, எடுத்து ஊற்றினான். ஊற்றினால்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா முழுக்க கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஊற்றினால்னா என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்படி செஞ்சா பாதி தான் போகும், பாதி உள்ள இருக்கு. இப்படி செஞ்சா சொல்லுங்களேன் முழுசு உள்ள போயிடும். இப்ப ஊற்றினான் அப்படிங்கிறதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா முழுவதையும் கொடுத்து விட்டார். என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாமளா இருந்தா என்ன செய்வோம்னா உடைக்கிறதெல்லாம் உடைப்போம், பாதியை எடுத்து வச்சுக்கோம். பாதியை மட்டும்தான் அவர் தலையை ஊற்றுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் நம்ம மனைவியோ புருஷனோ சொல்லுவாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு ஓய் போய் அத்தனை ஊத்துறது ஊத்து, கொஞ்சம் நமக்கு எடுத்து வை இல்லையா? இப்ப நாம உடைச்சு ஆண்டவருக்கு ஊத்தி இருந்தா என்ன நடந்திருக்குன்னா பாதி நமக்கு பாதி கத்துறாங்க. சொல்லுங்க 50-50 சொல்லுங்க, ஆமென். அல்லது ஒரு 90% அவர் கொடுத்து 10% நம்ம எடுத்து வைப்போம். இப்படித்தான் ஒருத்தர் எடுத்து வச்சாங்க. யாரு? அனனியா சப்பீரா. அவங்க காசு தான் இருக்கு, இருந்தாலும் நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை, பாதி நமக்கு வச்சுக்கோம், பாதி கொடுப்போம். இந்த மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அனனியா சப்பீரா மட்டுமில்ல. நீங்க நினைக்கிறோம் எந்த காணிக்கையை அப்படி நான் ஒழிச்சு வச்சேன்? காணிக்கையை ஒழிச்சு வைக்கல, மற்ற எல்லா விஷயத்திலையும் பாதி பாதி. கர்த்தருக்கு பாதி, மீதி பாதி நமக்கு, இல்லைன்னா ஐயாவுக்கு. இந்த ஐயாவுக்கு யாருக்கு? இவருக்கு இல்லை, பிசாசுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாதி இயேசுவுக்கு. இங்க வந்தா பாட்டு என்ன பாட்டு போட்டு கொளுத்துவீங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. அன்பு கூறுவர் இன்னும் பத்திக்குமோ அங்க போய் அப்படி பாட்டு பாட்டு. பாதி பக்தி பாட்டு, பாதி என்ன பாட்டு? முழுசா நீ ஆண்டுடைய பாட்டு மட்டுமே நீ பாடு. கேட்கறது எப்படி? பாதி பாட்டு பக்தி பாட்டு. வீட்டுக்கு போனா பாதி பாட்டு என்ன பாட்டு? சத்தமா தீனி பாட்டு. முழுசா மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஆத்துல ஒரு கால சத்தமா. இங்க வந்து வேதத்தை படிப்பீங்க, வெளியில போய் கண்ட கண்ட புத்தகத்தையும் படிப்பீங்க. சொல்லுங்க, ஆமென். ஆலயத்துக்கும் வருவோம், பப்பு கிளப்புக்கும் போவோம். சொல்லுங்க, ஆமென். இங்க வந்து திராட்சரசமாகிய திருவிருந்து எடுப்போம், அங்கேயும் போய் திராட்சரசமாகிய எங்க அந்த ஒயினையும் அடிப்போம். இல்லையா? இங்க பாருங்க, மாறினா முழுசா மாறணும், இல்லைன்னா மாறாம இருந்துக்கணும். கொடுத்தா முழுசா கூட, இல்லைன்னா கொடுக்காம இருக்கு. கமுத்துனா முழுசு தைலத்தையும் கமுத்து ஆண்டவர் தலையில, இல்லைன்னா கமுத்தார வீடோட வச்சுக்கோ, ஏதோ ஒன்ன பண்ணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், இருந்தா அனலாயிரு, இல்லைன்னா சொல்லுங்க வசனம், இருந்தா அனலாயிரு, இல்லைன்னா ரெண்டு கட்டானா என்னவா இருக்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கக்கூடாது? ஒரு வீட்டில் ஒருத்தர் போனாரா, அப்போ அந்த வீட்டார் கேட்டாங்களா, என்ன டீ குடிக்கிறீங்களா? குடிக்கல. என்ன டீ வேணும்? அவர் சொன்னார், லவோதிக்கையா டீ ஒன்று போடுங்க அப்படின்னா. டீல லவோதிக்கையா டீயா? இதனையா சொல்ற? நீ எல்லாம் பிளைன் டீ பால் டீ தான் கேட்டிருக்கோம். லவோதிக்கையா டீனா என்ன அர்த்தம் சொல்லிட்டு பார்ப்போம். லவோதிக்கையா சபை எப்படிப்பட்ட சபையா? வெது வெதுப்பான சபை. எப்படிப்பட்ட சபை? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சபை தான் என்ன சபை? சொல்லுங்க சீக்கிரம். அப்போ லவோதிக்கையா டீ போடுறதுனா என்ன அர்த்தம்? ரொம்ப சூடா வேண்டாம், ரொம்ப ஆறி போய் வேண்டாம், கொஞ்சம் வெது வெதுன்னு கொடுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமென். இன்னைக்கு லவோதிக்கையா சபை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் கூடுதலா வெது வெதுப்பான ஆட்களா தான் இருக்கிறோம். நம்ம ஆளுக்கு ரொம்ப நல்ல ஆட்கள். எப்படி தெரியுமா? சுத்தமா பிசாசுகிட்ட போக மனசு வராது, முழுக்க பாவியா போக மனசு வராது. அது சொல்றது புரியுது உங்களுக்கு? முழுக்க சினிமா பாட்டு சினிமான்னு கேட்க மனசு வராது. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா. ஆண்டவரும் வேணும், பிசாசும் வேணும், பரலோகம் வேணும், ஓலகம் வேணும். சொல்லுங்க, ஆமென். ஆராதனைக்கு வருவேன், மற்ற வேலை இடத்துக்கும் போவேன். இது என்ன? ஹலோ, இந்த வேலை வேண்டாம்,
இந்த நான் சொல்ல பைபிள் சொல்லுது, இது என்னைக்கா இருந்தாலும் சொல்லுங்க ஆமென். சில வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா இந்த டால்ஃபின் மீன் வந்து வச்சு ஷோ காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ கடலில் ஒரு பகுதியை தடுத்து என்ன செய்வாங்க, இங்கே வெளிநாடுகள் இருக்கும், சிங்கப்பூர். ஒரு நாள் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்போ டால்ஃபின் ஃபிஷ்னுடைய ஷோ காட்டுறாங்க, பார்க்குறீங்களா? சரி பார்க்கலான்னு போய் உட்கார்ந்தேன். பார்த்தா ஒரு கடலை ஒரு பகுதியை தடுத்து அதை ஒரு குளம் மாதிரி பண்ணி அதில் விளையாட்டு காட்டுறாங்க. மேலே 2 பந்தை கட்டி வச்சிருக்கிறான். இது 1 2 3 தண்ணிக்குள்ளே எப்படித்தாவது காது கேட்குதோ ஒரே மாதிரி எழுப்பி அதை போய் ஜம்ப் பண்ணிட்டு டச் பண்ணி உள்ளே போயிடுச்சு. அப்புறம் ஒரு ரவுண்டு வளையத்தை கொடுக்குறாங்க, அது ஒரு அம்மா போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டுது, அதுவும் போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டுது. இவங்க என்ன செய்யறாங்களோ எல்லாம் செய்யும். ஆமென். எனக்கு ஆச்சரியம், என்னடா இந்த மீனை போய் இப்படி பழக்க வச்சிருக்கிறாங்க. ஆமென். திடீர்னு பார்க்குறா ஒரு ஆள் தண்ணி மேலே நிற்கிறான். எனக்கா இயேசுதான் வந்துட்டாரோ, என்னடா தண்ணி மேலே நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, கீழே 2 மீன் இருக்குது. ஒரு மீன் மேலே இந்த காடு, இன்னொரு மீன் மேலே, அதாவது டால்ஃபின் மீன் தெரியும் தானே, பெரிய மீன். அது மீன் மேலே நிற்கிறான். ஆனால் வெளியில் பார்த்தா எப்படி தெரியும்? தண்ணி மேலே நிற்கிற மாதிரி தெரியும். கடைசியில் பார்த்தா 1 2 3 பாருங்க, தண்ணியை கிழிச்சுக்கிட்டு ஐயா அப்படி போறாரு, நின்றுக்கிட்டு சல்லுன்னு போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கீழே இருக்கிற 2 மீனும் போகுது. நம்ம தான் முடக்க மடக்க நினைப்போமே, இடக்க முடக்க நினைப்போமே. சொல்லுங்க ஆமென். நான் என்ன நினைச்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைச்சேன், டே மாப்பிள்ள இது ஆபத்து, ஏதோ ஒரு மீன் மேல நில்லு, நீ அந்த மீன் மேல ஒரு கால், இந்த மீன் மேல ஒரு கால் வச்சா அது போய்கிட்டே இருக்கும். திடீர்னு 2க்கும் சண்டை வந்து அது கிடக்க இது மேக்க போச்சுங்க. சொல்லுங்க ஆமென். நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப தூரம் இப்படி பிரயாணம் பண்ண ஏதோ ஒன்று மேலே போக நின்றுட்டு 2 பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் பூமி வளர்ப்பு நாரி. அவ்வளோதான். எத்தனை பேருக்கு விளங்குது? இதே பக்கத்து சொல்லுங்க ஹலோ, பக்கத்து என்னப்பா சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க ஹலோ. இதே தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க வந்த ஆண்டவரே செஞ்ச அந்த பாட்டு, இந்த பாட்டு, வெளியில போனா சினிமா பாட்டு. ஹலோ, புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? தமிழ் சினிமா பார்க்கறதில்ல பாஸ்டர், பிரெஞ்சு படம் மட்டும்தான். பயங்கரமான பரிசுத்தவான்கள். இன்னும் சில நீதிமான்கள் பிரெஞ்சு படம் பார்க்க மாட்டேன், இங்கிலீஷ் படம் மட்டும்தான். அதில் மட்டும் எஸ்தர், ஆபிரகாம், ரெபெக்கா வராங்க. தமிழ் படத்தில் மட்டும் வேற வர்றாங்க. இன்னும் சில பரிசுத்தவான்கள் எப்படி தெரியுமா? நான் சினிமா தியேட்டருக்கெல்லாம் போய் பார்க்கறதில்ல பாஸ்டர், வீட்டில் டிவியில் இல்லைன்னா அந்த ஃபோனில் பார்ப்பேன். இது எப்படி இருக்குன்னா, நான் பாருக்கு போயெல்லாம் குடிக்கிறது இல்லை, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு குடிப்பேன். எல்லாம் ஒன்றுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். இங்க பாருங்க, இருந்தா உருப்படியா ஆண்டவருக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா படுபாவியா போயிடும். இந்த 2 கட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. ஆனா உலகத்துல எல்லா சபையிலும் 90% மக்கள் எப்படிதான் இருக்கிறாங்க? 2 கட்ட வாழ்க்கை. ஒண்ணு இருந்தா ஃபயரா, இல்லைன்னா குளிரா. ஆண்டவர் இரு, நான் சொல்ல பைபிள் தான் சொல்லுது, இருந்தா ஆவியில அனலாரு, இல்லைன்னா உண்மையா குளிரா இருக்க கூடாது. ஆனா பைபிள் சொல்லுது, இருந்தா அனலாரு, இல்லைன்னா குளிர. அனல்னா ஃபயர். அப்படி ஆவியில, பரிசுத்தத்துல, ஜெபத்துல, துதிக்கிறதுல எல்லாத்துலயும் ஃபயர். குளிர்னா உலகம், படுபாவம், அக்கிரமம், அதுல போயிடும். 2 கட்டானா இருக்காது. விவாதத்திலேயே தைலத்தை ஊத்தினா முழுசா ஊற்றும், இல்லைன்னா நீங்க வச்சுக்கோ. எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த பாட்டில பாதி, அவர் தலையில பாதி, உங்கள்கிட்ட பாதி. இந்த வேலையே இருக்கப்படாது. ஊற்றினால் கொடுக்கிறதே கொடுக்குற, முழுசு கொடுத்துறேன். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை அப்படி செய்றீங்களா? எத்தனை பேர் முழு மனசு ஆண்டவர் கொடுத்துருக்கிறீங்க? கிடையாது. பாதிதான் ஆண்டவருக்கு, பாதி இங்க உலகம். நான் எதுக்கு இப்படி மாறணும், எதுக்கு ரட்சிக்கப்படணும்னு நான் கேட்கிறேன். ஹலோ கவுனிங்களா? இப்ப உங்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், சோத்திரம். ஆண்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை கேட்குறேன். எப்படின்னா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லவரா கெட்டவரா? பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி கேட்டால் இல்லையா அர்த்தம்? உங்கள் வீட்டுக்காரர் நல்லவரா கெட்டவரா? ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பற்றியா நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒரு மோசமானவரான்னு தெரியுது. நல்லவர் தானே, சம்பளம் நல்ல ஒழுங்காக கொடுக்குறாரா, வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்கிறாரா, பாத்திரம் ஒழுங்காக கழுவுறாரா, உடுப்பு ஒழுங்காக கழுவுறாரா, சமைக்கிறதெல்லாம் ஒழுங்காக செய்கிறாரா,
ஐயோ என் புருஷன் அங்க அவன் எல்லாம் செய்யறாரு. அப்புறம் தான் விஷயம் கேள்விப்படுது, அங்க இன்னொரு அம்மாவையும் வச்சிருக்கிறார். இங்க பாத்திரம் கழுவுற மாதிரி அங்கேயும் போய் கழுவுறார். இங்க 2000 கொடுக்குற மாதிரி அங்கேயும் 2000 கொடுக்குறாரு. இங்க டார்லிங் 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 மாதிரி அங்கேயும் கொஞ்சம் டார்லிங் டார்லிங் டார்லிங்கிறாரு. ஒத்துமையோ சரி வர்றது லாபம், இங்கேயும் கொடு அங்கேயும் கொடு, இங்கேயும் அவர்கிட்டையும் போகும். சொல்லுவியோ? சொல்லுவீங்களா? என்ன பேச்சக்கணும் பேச்சக்கணும் சொல்லுங்க. முடியாது. நீங்க மட்டும் இப்படி செய்யலாம். இங்க வந்து இந்த பாட்டு, அங்க போய் அந்த பாட்டு, இங்க வந்த பரிசுத்தம் பரிசுத்தம், அங்க போனா வேண்டாயா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதுல பாதி இதுல பாதி. குடுத்தா முழு மனசு வாழ்தான் முழு பரிசுத்தமா வாழுங்க. இல்லைன்னா படுபாவியா போயிடும். ஏதாவது ஒண்ணு செய்ய ரெண்டி குழப்பம். உங்களால முழு பரிசுத்தமா வாழ முடியும்னா போயிடுன்றாரு. முழு பாவியாவே இருந்துக்கோ, அப்புறம் நான் வருவேன் ஒரு நாள், அன்னைக்கு வச்சிருக்கேன். அப்புறம் ஞாயிற்று நரகம் இல்லையா? முழு பரிசுத்தமா இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணு, ஆராதி, பரிசுத்தமாறு, அன்பாயிரு, நற்குணங்களை வளர்த்திக்கோ. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? செவிச்சுட்டு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, சாட்சியா இருங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க ஆமென். ஏன்னா இவங்க இந்த காலத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க ஆமென். ஏன்னா இந்த காலத்துல அடுபாவத்துக்குள்ள சாட்டம் நல்லா பார்க்கறான். அப்படித்தானே? அப்படித்தானே? இப்ப வேற லிவிங் டுகெதர் நல்லா புது ஃபேஷன் போயிட்டு இருக்கு. அப்படித்தானே? கல்யாணமே வேண்டாங்கிறான், ஒன்னா இருந்துக்கோங்கிறான், 2 பேரும் பழகலாங்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் பழகி பார்ப்போம், புடிச்சா அதுக்கப்புறம் கல்யாணமா? அடா புதுசு பயில நீயே ஒன்னா இருக்கிற, அப்புறம் என்ன கல்யாணம்? 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு இடையில குழந்தையும் பிறந்துடுது. அன்னைக்கு ஒரு டிவியில பாக்குறேன், ஒருத்திக்கு கல்யாணம் பார்த்தா 2 பசங்க பெருசு பெருசா நிற்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சா, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அடப்பாவியா, இந்த மாதிரி அக்கிரமம் உலகத்தில் போய்கிட்டு இருக்கு. இதையும் பண்ணணும், சர்ச்சையும் வரணும். இருந்தா முழு பரிசுத்தம், இல்லைன்னா முழு பாவம். ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும். அதுல பாதி இதுல பாதி கொடுத்தா முழுசா இருதயத்தை கத்தர் கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென். முழுமையா மாறணும். சொல்லுங்க ஆமென். அப்படிதான் சொல்றாங்க, ஒருவன் கத்தருக்குள் இருந்தால் பழையவைகள் பாதி ஒளிந்து போயின. அப்படியா இருக்கு? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. சொல்லுங்க ஆமென். மனம் திரும்புறதுன்னா முழுசா மனம் திரும்பணும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இப்படி போனா யாழ்ப்பாணம் போகும், இப்படி போனா கொழும்பு போகும். நான் யாழ்ப்பாணத்துக்கு போகணும், ஆனா எங்க போயிட்டு இருக்கிறேன்? கொழும்பு போயிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். இங்கெல்லாம் யாழ்ப்பாணம் போகணும்னா எப்படி போகணும் சொல்லுங்க? இப்படி ஐயா பிரதர் வந்து என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இப்படி போனா கொழும்பு தான் போகுது, யாழ்ப்பாணம் போகாது. அப்படின்னா நான் எப்படி திரும்பணும் சொல்லுங்க? ஃபுல்லா திரும்பினாதான் எங்க போக முடியும். நான் என்ன சொல்றேன், தம்பி எவ்வளவு நாள் வந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறேன்னா கொஞ்சமா திரும்பி போனா இப்படிதான் போவேன், அப்புறம் கொஞ்சம் திரும்பினா இப்படிதான் போவேன். யாழ்ப்பாணம் போனா ஏதாவது விளங்குதா? சில ஆள் சொல்றான் திருந்துடான்னா, ஒரே அடியா விட முடியாது பாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சமா திருந்தறேன். நான் சொல்லிட்டேன், உண்மையா எவன் முழுசா திருந்தறானோ அவன் தான் திருந்தமான முடியும். இந்த கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா திருந்துறங்கிற கேஸ் ஜென்மத்திலையும் இருந்தா எழுதி வச்சு. சொல்லுங்க அவன் ஜென்மத்திலையும் இருந்தா உடனே முழுசா மாறணும் மாறு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் பூச்சி மருந்து தோட்டத்துக்கு அடிக்கிறது வச்சிருந்தது எடுத்து 2 லிட்டர் அடிச்சிட்டான். உள்ள ஜூஸுக்கு கொக்கோ கோலா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டான். என்னத்தை சொல்லுங்க சீக்கிரம்? 2 லிட்டரு பாய்சன் எடுத்துட்டான். சொல்லுங்க ஆமென். இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு போறாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போறோம்ல. அவர் சொல்றாரு, இப்போ டாக்டர் கொண்டு உடனே என்ன ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க சொல்லுங்க? ஸ்டொமக் வாஷ். வயிற்று என்ன செய்வாங்க? கழுவி எல்லாத்தையும் வாந்தி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சொல்லுங்க ஆமென். இல்லைன்னா அந்த விஷ ரத்தத்தில் போய் கலந்துடும். அதனால வயிற்றுல இருந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்துருவாங்க, வாமிட் பண்ண வச்சுருவாங்க. இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு போய் உங்க பையனோ பிள்ளையோ புருஷனோ மனைவியோ யாரோ அப்படி குடிச்சிட்டாங்க, என்ன செய்வீங்க? பதற மாட்டீங்க? இல்லை போய் சேர்க்கணும் விட்டுருவீங்களா? இந்த ஆளோட தொல்லை போய் சேர்க்க அப்படி விட்டுருவீங்களா? போய் டாக்டர் ஐயா ஏதாவது செய்யுங்க. டாக்டர் சொல்றாரு, ஐ ஹவ் நோ டைம்.
எனக்கு நேரம் இல்லை. அதனால் எத்தனை லிட்டர் குடித்தான்? 2 லிட்டர். இன்னைக்கு ஒரு 1/4 லிட்டர் அவன் வயிற்றுலேருந்து எடுக்கிறேன், நாளைக்கு ஒரு 1/4 லிட்டர் எடுக்கிறேன், அடுத்த வாரம் கொஞ்சம் எடுக்கிறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாதம் எடுக்கிறேன் டாக்டர் சொன்னான். ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றது விளக்குச்சா இல்லையா? ஏன் ஒத்துக்க மாட்டேங்க சொல்லுங்க? நீ 1 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்ப, அது வரைக்கும் அவன் உயிர் இருக்கணும்ல, போயிடுவானே. இப்படிதான் இருக்குது. பாவத்தை விட்டு விலகினா இந்த சிகரெட் அடிக்கிற ஆளை விடுறேன்னா சொல்றான், ஒரே அடியா விட்டா கை நடுங்குது பாஸ்டர், அதனால கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன். விட மாட்டான். சொல்லுங்க அவன் ஒரு அடியா சொல்லுங்க. உடனே இது முழுக்க திருமணம். சொல்லுங்க அவன். அவன் நல்லா கவனிக்கணும். பாதி பாதி வேண்டாம். கர்த்தருக்கு இருதயத்தை கொடுத்தா முழு மனசா கொடு. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. உன் வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா முழுசா கொடுங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமா மாறுனீங்கன்னா முழுக்க பரிசுத்தமா மாறுங்க. பாதி பாதி வேண்டாம். இவன் தனக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கல, அல்லது பாட்டில கொஞ்சம் அந்த வெள்ளைக்கல் பரணியில கொஞ்சம் இயேசுவின் தலைமையில கொஞ்சம் ஊத்துல, கொடுத்தா முழுசா ஊத்தினா ஒரு சொட்டு கூட மீனிங் இல்ல. ஏன்னா இயேசு தலைமையில தான். கையை தட்டி சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். அதனாலதான் ஆண்டு சொன்னார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவர் வாழ்க்கை வாழுங்க. இல்லைன்னா சொன்னா இந்த ஆக்டிங் பண்றது, இந்தியாவில் சொல்லுவாங்க துபாக்கு ஒரு வாழ்க்கை. என்னது? துபாக்கு ஏமாத்துறது, ஆக்டிங், சீன் காட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா உண்மையா முழு மனசா செய்யுங்க. சொல்றீங்க? சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. 5வது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. சொல்லுங்க ஆமென். இவ்வளவு சீக்கிரமா அதெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். 5வது காரியம் என்ன தெரியுமா? எவனும் செய்ய மாட்டான், ஆனா நீங்க சிரத்தை எடுத்து செய்வீங்க. எவனும் ஒழுங்கா இருக்க மாட்டான், நீங்க ஒழுக்கமா இருக்கலாம்னு நினைப்பீங்க. எவனும் கத்தர் கொடுக்க மாட்டான், நீங்க ஆண்டவருக்கு எதையாவது செய்யலாம்னு செய்வீங்க. உடனே இருக்கிறவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேஸ்ட் பண்ணிட்டியாடா, வேஸ்ட் பண்ணிட்டியாடா, இது வீண்டா. ஹலோ, கஷ்டப்பட்டு பல தரிசனத்தோட சில காரியங்களை செய்வோம். இருக்கிறவன் சொல்லுவாங்க வேஸ்ட். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கவனமா இருங்க, கவனமா இருங்க. சொல்லுங்க ஆமென். சில பேர் ஸ்தோத்திரம் செய்யவும் மாட்டான், செய்யறவங்கள சொல்லுங்க சத்தமா, செய்ய மாட்டான், செய்யறவங்கள விடவும் மாட்டான். நீங்க செஞ்சு பாருங்க, 1008 பேர் குறை சொல்லுவோம். நீங்க செஞ்சு பாருங்க, உனக்கு எல்லாரும் தேவையாமா. நீங்க செஞ்சு பாருங்க, உனக்கு எதுக்குடா இவ்வளவு ஆசைன்னு சொல்லுவோம். செய்ய மாட்டான், செய்யவும் விட மாட்டான். நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட், நீ செய்யறதெல்லாம் ஃபிளாப் ஆயிடும், இப்படி சொல்லுவான். ஆனாலும் ஹலோ, இங்க ஒரு பக்கம் இதை ஏன்டா வேஸ்ட் பண்ண, இதை வித்து யாருக்காவது கொடுத்துருக்கலாமேன்னு சொல்றாங்க. அது சொல்றது யாருன்னா சத்தியம் தெரியாத ஆளு, வேற ஒரு ஆள் இல்ல, இயேசுவோடு கூட இருக்கிறவனே இப்படி சொல்றான். வேற எவனாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, சத்தியம் தெரிஞ்ச விசுவாசியை உன்னை பத்தி தப்பா பேசும், அல்லது உனக்கு தெரிஞ்சவங்களை உன்னை பத்தி, அறிஞ்சவங்களை உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. கவலைப்படாத. இப்படித்தான் இந்த ஸ்திரீக்கு நேர்ந்தது. இவனும் செய்ய மாட்டான், செய்யறவங்களையும் விட மாட்டான். அல்லேலூயா. இவங்களும் ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களும் சூமினிக்கு வர மாட்டாங்க, வர்றவங்களையும் கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களும் ஆராதனைக்கு வர மாட்டாங்க, வர்றவங்களையும் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் ஊழியம் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட கவனமா இருக்கு. அதே சமயம் அவங்களை கண்டுக்காதீங்க. சொல்லுங்க ஆமென். இப்ப என்ன செய்யணும்? ஒரு பக்கம் இவர்கள் சொல்கிறார்கள் இது வீண், ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு சட்டம் கேட்குது. அது யாருக்கிட்ட இருந்து வருது? இயேசு கிட்ட இருந்து வருது. அவர் சொல்றார், அவர் செய்தது சரி. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, வேகமா வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பாங்க. ஒரு கூட்டம் அப்படி சொல்லுது. மறுபடியும் என்ன சொல்றாங்க? இது 300 மடங்குக்கு அதிகமாக விற்று தரித்திரத்து கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து என்ன செய்தாங்களா? முறுமுறுத்தாங்க. அவனே, நீ நல்ல காரியமே பண்ணாலும் ஜனங்கள் உன்னை புகழ மாட்டாங்க, முறுமுறுப்பாங்க. ஜனங்கள் உன்னை ஊக்குவிக்க மாட்டாங்க, உன்னை கீழே போகத்தான் பண்ணுவாங்க. இதுதான் உலகம். அது விசுவாசி கூட அப்படி செய்யலாம், யாருக்காலும் அப்படி செய்யலாம். இந்த சத்தியத்தை புரிந்துக்கோ. ஒரு பக்கம் அப்படி ஒரு கூட்டம் செய்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். கையை தட்டி சொல்லுங்க. இப்ப சொல்றேன், உலகம் கொடுக்கிற சர்டிபிகேட் உனக்கு தேவையில்லை, தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட் தான் முக்கியம். உலகத்தான் சொல்றா நீ வேஸ்ட் பண்ணிட்ட,
வீணடிச்சிட்ட. ஆண்டவர் சொல்றார், நோ நோ நோ, அவன் செய்வது சரி, அவள் நல்ல கிரிகளை செய்திருக்கிறாள். சொல்லுங்க ஆமென். வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு வாலிப வயசுல கீபோர்டு வாசிக்கிறது எல்லாம் வாசிக்கிறீங்க. உலகத்தை என்ன சொல்லுவான், ஆடா பப்புல வந்து வாசிடா, கிளப்ல வந்து வாசிடா, 1000 € சம்பாதிக்கிறான்டா சொல்லுவான், குழப்புவான். சொல்லுங்க ஆமென். வேஸ்ட் பண்ணிட்ட, லைஃபை வேஸ்ட் பண்ணிட்ட. சொல்லுங்க ஆமென். என்ன கூட ஊழியத்துக்கு வந்த புதுசுல அப்படித்தான் சொன்னாங்க, தம்பி என்ன படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், என்ன வேலை, ஊழியமா, என் தம்பியும் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டு கேட்டான். நான் சொன்ன, மாப்பிள்ள ஞாயிற்றுக்கு போறோம், அன்னைக்கு நானும் நிற்பேன், நீ நிற்ப, ஆண்டவர் முன்னாடி தேவையை நான் உன்னை பார்த்து கேட்பேன், நகரத்துக்கு போகணும் உன்னை பார்த்து ஆண்டு சொல்லுவார். அப்போ சொல்லுவேன், வேஸ்ட் பண்ணிட்டே லைஃப் அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவேன். சொல்லுங்க ஆமென். பல விதமா பேசுவாங்க. ஆனா இப்போ அது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். உலகமே அப்படி பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ போ, நல்லா செய், தொடர்ந்து செய், உற்சாகமா செய். சொல்லுங்க ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரியாள் சரியாக ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறா, அவ செய்யறது சரி. ஆனா மார்த்தாள் தான் பல வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. ஆனா அவ தான் விளக்கங்கள் பண்றா, ஆண்டவர் உமக்கும் கவலை இல்லையா, அவ என்னோட வந்து வேலை செய்யாம உங்க பாதத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறா. ஆண்டவர் சொன்னார், இல்ல. இப்ப மரியாள் சோர்ந்து போக கூடாது, ஐயோ மார்த்தாள் இப்படி சொல்லிட்டாளேன்னு சோர்ந்து போக கூடாது. இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்றாரு, இவன் சரி, இவன் செய்தான் சரி, நன்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. இப்ப மரியாள் யார் சொல்றதை கேட்கணும்? அப்ப இந்த ஸ்திரீ யார் சொல்றதை கேட்கணும்? இந்த வீணா போனவன் சொல்றதை கேட்கிறதா, இல்ல கர்த்தர் சொல்றதை கேட்கிறதா? சொல்லுங்க சீக்கிரம். இவனும் செய்ய மாட்டான், செய்யறவனும் விட மாட்டான். இன்னைக்கு நம்ம சோர்ந்து போறது என்ன தெரியுமா? இவர் உண்மையை சொல்றேன், 100 பேர் நம்ம புகழ்ந்திருப்பான், அது பெருசா தெரியாது. ஆனா ஒருத்தன் கூட தப்பா பேசியிருப்பான், உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். ஆனா ஒருத்தன் தானே தப்பா பேசினா, 100 பேர் நம்ம புகழ்ந்து பேசினாங்களே, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பலவீனமே. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவனே சொல்லிட்டாரு, நீ நற்கிரியை செய்திருக்கிற, இவன் என்ன செய்யணும்? உட்கார்ந்து அழுதுக்க கூடாது. ஐயோ கஷ்டப்பட்டு சேர்த்துறேன், இதுல ஏற்பட்டது சேர்த்துறேன், எவ்வளவு ஆசையா ஆண்டவர் கொடுத்தேன், இவன் வேஸ்ட் காணல, உட்கார்ந்து புலம்ப கூடாது. இவன் என்ன செய்யணும்? காரை எங்க திருப்பணும்? எங்க திருப்பணும்? ஏசி. அவர் சொல்றார், வெரி குட், நற்கிரியை செய்திருக்கிற, நல்லா செய். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. உலகம் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றதை கேடு, முன்னேறி போய்கிட்டே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. அடுத்த ஒரு காரியம் 7ஆம் வசனம், தரித்திரர்கள் எப்போதும் இடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். சொல்லுங்க அல்லேலூயா. நானும் உங்களிடத்தில் எப்பொழுதும் இரேன். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ தரித்திரத்தை கொடுத்துருக்கலாமே நீங்க சொல்றான், சரியா தான் தெரியுது. சில நேரத்துல சில பேர் சொல்றது சரியா தெரியும், ஆனா உண்மையிலே அதை விட கர்த்தர் சொல்றது சரியா இருக்கும். இவங்க சொல்றாங்க ஏழைக்கு கொடுக்கலாமே, ஏன்னா வசனமும் சொல்லுது ஏழைக்கு கொடுன்னு. கொடுக்கலாம், ஆனால் ஏழைகள் எப்ப வேணா இருக்கலாம், கொடுக்கலாம். ஆனா ஆண்டவரோட இன்னும் இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள் அவர் என்ன செய்ய போறாங்க? சிறுவில அடிக்க போறாங்க. சொல்லுங்க ஆமென். அப்ப ஆண்டவர் போயிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்க. இயேசு போயிட்டாருன்னா அதை செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்கப்பா. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க. தவற விட்டீங்க, கூப்பிட்டாலும் வராது, நீங்க நினைச்சாலும் வராது. ஏசாவுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். முதலாவது பிறக்க வச்சு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருந்தார். அவனுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அல்லேலூயா. ஆனா அந்த அசட்டையா எண்ணி தம்பி கிட்ட கூழுக்காக வித்துட்டான். ஆனா வசனம் சொல்றது எதிரே இல்லை. பின்பு அவன் அதை அடைய விரும்பியும் அதற்காக அலைந்தும் அது கிடைக்கலையா? எது? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கூழுக்காக வித்தீல, இப்படி அழுகிற, இப்படி அலைகிற, கிடைக்கலையே. அப்ப சொல்றேன், வாய்ப்பு உங்களுக்கு வருதா? பயன்படுத்திக்கோ. சொல்லுங்க ஆமென். உலக பிரகாரம் படிக்க ஒரு வாய்ப்பு, தொழில் செய்ய ஒரு வாய்ப்பு, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க ஒரு வாய்ப்பு, ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு வருதா? பயன்படுத்திக்கோ. பின்னாடி கிடைக்காது. தள்ளி போடாது, பிறகு செய்யலாம் நினைக்காது, அப்புறம் பார்க்கலாம் சொல்லாதீங்க, கிடைக்காது. சொல்லுங்க ஆமென். தரித்திரர்கள் எப்பொழுது வேணுமானும் இருக்கிறார், நீ எப்ப வேணா உங்களுக்கு பிச்சை போடலாம், ஆனா நானும் போயிடுவேன். சொல்லுங்க ஆமென். வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா. சரி, இது வரைக்கும் எத்தனை சொல்லி இருக்கிறேன்? நம்பர் 1 ஏற்பட்டதை கொடுத்தார். நம்பர் 2 உத்தமத்தை கொடுத்தார். நம்பர் 3 உடைக்கப்பட்டார். நம்பர் 4 சொல்லுங்க முழுசை கொடுத்தார். நம்பர் 5 உலகம் என்ன செய்யும்? வேஸ்ட் முறுமுறுக்குன்னு சொல்லும். ஆமென். ஆண்டவரும் என்ன சொல்றாரு? நீ நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்றாரு. இப்ப யார் சொல்றத கேட்கணும்? கர்த்தர் சொல்றாரு. நம்பர் 6 வாய்ப்பு
கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். சொல்லலாமே ஒரு அலையில சொல்லுங்க. நம்பர் 7, தன்னால் இயன்றதை செய்தாள். எதை செய்தாள்? எதை செய்தால் சொல்லுங்க. அந்த வசனம் என்ன போட்டு சொல்லுங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அப்படின்னு என்ன கவனிக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீ ரொம்ப பெருசா செய்ய வேண்டாம். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. பிராணிக்கு தகுந்ததை செய்யுங்க. சொல்லலாமே. நிறைய பேர் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பில்டப் பண்ணி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இல்லையா? நீ போய் ரத்த சாட்சியா மறிக்க வேண்டாயா? சொல்லலாமே. உன்னால முடிஞ்சதை செய்ய. இன்னைக்கு சொல்றையா, இந்த சபை வளரணும்னா, சபை பெருகணும்னா, பட்டணம் ரட்சிக்கப்படணும்னா எல்லாரும் ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக செஞ்சுதான் ஆகணும். சொல்லலாமே. எனக்கு அழைப்பு ஒரு ஊழியம் செய்ய பாஸ்டராக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலராக அழைப்பு வேணும். ஆனால் ஆத்துமாராயம் பண்ண சபையில் ஒரு வேலை செய்ய எந்த அழைப்பும் தேவையில்லை. எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். தன்னால் இயன்றதை செஞ்சுதான் நீங்க ஆகணும். என்னால முடியாது, நான் அப்படி இல்லை சொல்லுங்க சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு கூடாது, சாட்டு சொல்லிக்கிட்டு கூடாது. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யும். வெளியிலேயே சொல்லுங்க சத்தமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். அவர் சாதாரண ஒரு 2 வீலர் வச்சிருந்தார். திடீர்னு பார்த்தா 7 சீட்டர் வச்ச கார் வாங்கிட்டார். சொல்லுங்க இல்லையா? அப்புறம் பார்த்தா என்ன நடந்தது தெரியுமா? கடைசியில் பார்த்தா 7 சீட்டர் கார் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த சர்ச்சில் சண்டே சர்வீஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் பஸ் வசதி இல்லையோ அவங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வருவார். சொல்லுங்க. முதல்ல தான் குடும்பத்தை கொண்டாந்து விட்டுருவார். அடுத்தது 2வது 3வது எங்கெங்கெல்லாம் பஸ் வசதி இல்லையோ இப்போ பாருங்க 100 பேர் ஏற்றிட்டு வரணும். முடியாது. என்னால ஒரு 7 பேர் ஏற்றலாம். அவ்வளவுதான். என்னால முயன்றதை செய்யறேன். ஒரு அழிவே சொல்லுங்க. 7 சீட்டர் காரை கொடுத்தோம்னா தன்னால் இயன்றதை செய்யறேன். ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு வந்து டெய்லி சபையில் விட்டுறாரு. இப்போ சொல்றேன், உங்களால் இயன்றதை நீங்க செஞ்சுதான். உன் திராணிக்கு மிஞ்சி செய்யாட்டி பரவாயில்ல. பெருசா போய் ரத்த சாட்சியா மறிக்கணும், உலகத்தை கலவணும் வேண்டாம். உன்னால முடிஞ்சது என்ன முடியும் சபையில? உங்களால சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு, கொஞ்சமா இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் சொல்லுவான் வேஸ்ட்டுமா, உருப்படாதமா, எதை வேணும் சொல்லுவான். நானும் சொல்றேன், நீ நல்லதை செய்கிற, நல்லா செய்ய. அடலையா சொல்லுங்க. அலையா இயன்றதை செஞ்சுதான் சொல்லுங்காம சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாம. கடைசியில் சொல்லி கொடுக்கிறேன். 8வது காரியம், அவள் முந்தி கொண்டாள். தைலம் பூச என்ன செய்தாள்? வாசிக்க சீக்கிரம். 8 இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் என்ன செய்தாலாம்? தைலம் பூச முந்தி கொண்டாள். திருப்பி டவுட் என்ன இருக்குங்களா? இப்போ எத்தனை ஸ்திரீகள் இருக்கிறாங்க? ஒருத்தி தான் இருக்கிறாங்க. 5-6 பேர் இருந்து இவன் முதல்ல ஓடி வந்து தலையில ஊற்றி இருந்தா முந்தி கொண்டான்னு சொல்லலாம். அங்கே யாருமே இல்லை. இப்போ ஒருத்தி தான் இருக்கிறாங்க. என்ன முந்தி கொண்டான்னு சொல்றாரு அப்படின்னா எந்த மனசில் வச்சு சொல்றாரு? எதை வச்சு சொல்றாருன்னா நல்லா கவனிக்கணும். இன்னும் ஓரிரு நாள்ல இவர் என்ன செய்ய போறாங்க? சிலுவையில் அடிக்க போறாங்க. சிலுவையில் அடிச்ச பிறகு அவர் கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டாங்க. அந்த காலத்துல இப்பெல்லாம் நம்ம மண்ணுக்குள்ள போட்டுறோம். அந்த காலத்துல மண்ணுக்குள்ள போட மாட்டாங்க. ஒரு குகைக்குள்ள வச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? அப்படி வைக்கும் போது துணியை சுற்றி வைப்பாங்க. இயேசுவுக்கு தலையில ஒரு துணி, கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஒரு துணி சுற்றி வச்சாங்க. எதுக்கு இப்படி துணி சுத்துறாங்கன்னா இடையில கல்லறைக்குள்ள போய் பரிமள தைலத்தை என்ன செய்வாங்க? ஊத்திட்டு வருவாங்க. புரியுதா? இது அந்த நாட்கள்ல வழக்கம். அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்குள்ள வச்ச உடனே 2வது நாள் சில ஸ்திரீகளெல்லாம் சேர்ந்தாங்க. சில ஸ்திரீகளெல்லாம் சேர்ந்து இயேசுக்கு தைலம் பூசலாம் சொல்லி போனாங்க. அவங்க அப்படி வெளிக்கிட்டு போகும்போது அன்னைக்கு பார்த்து ஓய்வு நாள், நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஓய்வு நாள்ல தைலத்தை என்ன செய்யக்கூடாது? ஊற்றக்கூடாது. அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. அப்புறம் அதிகாரம் அடுத்த நாள் சரி ஓய்வு நாள் முடிச்ச உடனே ஓடி போய் இயேசு ஊத்திடலாம் சொல்லி 3வது நாள் நேரமா அதிகாரம் எழுதி தங்கள் ஆயத்தம் பண்ணினார். பரிமள வர்க்கங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கல்லறைக்கு போனா கல்லறை திறந்து கிடக்கு. இயேசு உயிர்த்தெழுந்து போய்விட்டார். சொல்லுங்க. எங்க வருது? வாசிக்கிற கடைசி காரியத்தை சொல்லி நம்ம எழுதி சொல்லிக்க போறோம். லூக்கா 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மன்னிக்கவும் 23வது அதிகாரம் 23வது அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம் வாசிங்க. லூக்கா 23 கடைசி வசனம். அடுத்தது 24வது அதிகாரம் 1வது வசனம். மூணாவது வசனம்.
போர். ஒரு அளவுக்கு சொல்லுங்க. ஆசையா ஆயத்தம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள சொல்லுங்களேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு 2-3 நாளைக்கு முன்னாடியே இயேசுக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? 2 நாளைக்கு அப்புறம் நடக்க, ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னு முன்னமே இயேசுக்கு அதை ஞாபகத்தில் வச்சுதான் இவள் தைலம் பூச முந்தி கொண்டாள். ஒரு அழகிய சொல்லுங்க, சத்தம் ஒரு அழகிய சொல்லுங்க. இப்படி ஊத்திட்டமா சூப்பரா சரியான நேரத்தில் செஞ்சுட்டேன். ஆனா நான் செத்த பிறகு கல்லறைக்குள்ள வச்ச பிறகு சில ஸ்திரீகள் என் மேல ஆசைப்பட்டு ஆர்வமா தைலம் பூச வருவாங்க. ஆனா too late. எடுத்த முடிவு சரிதான், ஆனா லேட்டா முடிவு எடுத்துட்டாங்க. 3ஆம் நாள் வருவாங்க, நான் யாருக்கு மாட்ட உயிரோட நினைச்சு போயிடுவேன். நீயோ முந்தி கொண்டா, சரியான நேரத்தில் எனக்கு நீ தைலம் பூசிட்ட, முந்தி கொண்டா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சில பேர் முடிவெடுப்பீங்க, ஆனா தாமதமா முடிவெடுப்பீங்க. தாமதமா முடிவெடுக்கிறது ஒண்ணுதான், செய்யாம இருக்கிறது ஒண்ணுதான். சொல்லுங்க, அழகிய சொல்லுங்க. இப்ப இவங்க தாமதமா முடிவெடுத்தோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணியும், கஷ்டப்பட்டு கண்ட வர்க்கங்கள் பரிமாற்றங்களை ஆயத்தம் பண்ணியும் இயேசுக்கு என்ன செய்ய முடியல? அவர்களால சொல்லுங்களேன், இந்த ஸ்திரீகளால என்ன செய்ய முடியல? ஊத்த முடியல. பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நல்ல டைம். சும்மா ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம். மனம் திரும்புறீங்களா? இதுதான் நல்ல டைம். அப்புறம் மனம் திரும்பலாம். இன்னும் 1 மாசம் போட்டு, இன்னொரு 10 வருஷம் வேலைக்கே ஆகாது. இன்னும் யாராவது ஞானசாரம் எடுக்காம இருக்கிறீங்களா? இதுதான் நல்ல டைம். இன்னும் 1 வருஷம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு ஞானசாரம் எடுக்கலாம் நினைச்சீங்க. அப்ப நீங்க ஞானசாரம் எடுக்கலாம்னு நினைக்கும் போது சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது. சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க. இப்ப ஊழியம் செய்யாம எப்ப செய்வீங்க? இப்ப செய்யாம பிறகு ஒரு நாள் ஊழியம் செய்யலாம்னு நினைப்பீங்க. அப்போ சொல்லுங்க, ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுவே ரட்சணிய காலம், இதுவே நல்ல டைம். இப்ப செய்யலைன்னா பின்னாடி நீங்க எப்போ செய்ய முடியாது. செபிக்க ஆசை வருதா? ஆரம்பிச்சிருங்க. இப்பவே ஊழியர் செய்ய நினைக்கிறீங்களா? ஆரம்பிச்சிருங்க. உங்களால் இயன்றதை செய்யுங்க. சபையில அதுக்குன்னு பிடிச்சிட்டு போய் தனியாக ஒரு சபை வைக்க கூடாது. இருக்கிற சபைக்கு நீங்க ஆதரவா இருங்க. செபக்குள் நடத்துங்க. ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வாங்க. உங்களால் இயன்றதை சொல்லுங்க. சொல்லுங்க, ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சாக்கு போட்டு சொல்லாதீங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, திரும்ப விதைச்சிருங்க. நீதியை கர்த்தர் காத்துக்குவார். நீங்க கர்த்தருக்குள்ள ஒரு சின்ன வேலை செஞ்சால் அது வீணாய் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர், அவருக்கு எப்பவுமே சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு இடம்னால சுவிசேஷத்துக்குள்ள போவார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள போந்தார். புதுசா ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள போனா வயது போன தாத்தா தான் உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட போய், தாத்தா, இயேசு வரப்போகிறார், இயேசு நல்லவர், அவர் தான் ரட்சகர், அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்ல அவர் சொன்னாரா? சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் காலையில 2 புட்டு இடியாப்பம் 4 சாப்பிட்டேன் தம்பினாரா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த தாத்தா செவிட்டு தாத்தா. அந்த தாத்தா என்ன தாத்தா? இவர் ஒன்ன சொல்ல, அவர் ஒன்ன சொல்ல. அப்புறம் தான் அவர் விளக்கிட்டார், இவர் செவிட்டு தாத்தா. இருந்தாலும் அதுக்கு ஒரு வைராக்கியம். செவிட்டு தாத்தாவுக்கு சுவிசேஷம் விடக்கூடாது. காசு பிளந்து வாயக்கூடிய உள்ள வச்சு, தாத்தா, இயேசு ரட்சகர், அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. சொல்லுங்க, ஆமென். இயேசு ஏற்றுக்கொண்ட பரலோகம் அது சுகபோக வாழ்க்கை. இயேசு ஏற்றுக்கொள்ள நரகம் அக்கினி கண்டகம் நிறைந்தது, சாபம் வராது. என்ன சொல்ற? இயேசு ஏற்றுக்கொள்றியா? அவர் சொன்னாரு, இது சொந்த வீடு இல்ல தம்பி, இது வாடகை வீடு தானே. தாத்தனுக்கு மாட்டிக்கிட்டோமே. வேற யாருக்காவது போய் சத்தியத்தை சொல்லியிருக்கலாம். சொல்லுங்க, ஆமென். இருந்தாலும் விட்ட மாதிரி இல்லை. 5 இன்ச்சுக்கு வாயை கொண்டு போய் உள்ள வச்சு, தாத்தா, இயேசு கிறிஸ்து வரும்போது வானங்கள் அசைக்கப்படும். புளியங்காலத்திலிருந்து புளியங்கா விழுகிற மாதிரி நட்சத்திரம் எல்லாம் உழுக போகுது. பூமி அழிய போகுது. சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் ரத்தமாய் சூரிய சந்திரன் எல்லாம் மாற போகுது. என்ன சொல்ற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்றியா? எனக்கு 2 பசங்க 3 பிள்ளை சார். கடவுளே, நாம உன சொன்னா இந்த திருட்டு தாத்தா உன்ன சொல்றாரு. அப்ப நம்ம வந்தது வேஸ்ட், சொன்ன சத்தியம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், அலைச்சல் வேஸ்ட்னு போயிட்டேன். இது உண்மையா நடந்த சம்பவம், உண்மையா கட்டுக்கதையில நடந்த சம்பவம். அடுத்த கிழமை சண்டே சர்வீஸ். சொல்லுங்க, ஆமென். பார்த்தா ஒரு புது குடும்பம் கடைசியா உட்காந்துருக்கு. பாஸ்டருக்கா, ஆஹா, எப்படா அந்த புது குடும்பம் வந்துச்சுன்னு கூட்டம் முடிச்சவங்க ஓடி போய் கேட்டாரு, எந்த
விசுவாசிகளை கூட்டிட்டு வந்தாங்க. எந்த விசுவாசி கூட்டிட்டு வரல. யார் சத்தியம் சொல்லி நீங்க எந்த விசுவாசிகளை சத்தியம் சொன்னா? ஓராளுங்களுக்கு சத்தியம் சொல்லு. அப்ப எப்படி வந்தீங்க இந்த சபைக்கு? போன கிழமை ஒரு செருப்பு தாத்தாவுக்கு வந்து நீங்க சத்தியம் சொன்னீங்கன்னு அந்த தாத்தா வீட்டுக்கு பக்கத்து வீடு நாங்க. விளங்குச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாத்தாவை காது வைக்கிறீங்க ஒரு சத்தமா சொல்ல. இந்த வார்த்தை எங்க போய் விழுந்திருக்கு? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் காதுல விழுது. அவங்க சொல்றாங்க உண்மையை நடந்த சம்பவம். ஆரம்பத்தில் நாங்கள் ஏனோ தானோன்னு கேட்டோம். என்னமோ ஏசு நம்பினா ஆசீர்வாதம் சுகம் நீங்க. ஆனால் அடுத்தது சொல்ல ஆரம்பிச்சிங்க பாருங்க. வச்சுட்டு போயினா நரகன்னீங்க அத்தனி கந்தம் எங்களுக்கு பயம் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ உழுக்குவாரு வானத்திலிருந்து உலகம் நட்சத்திரம் உலகம் அது சுத்தமாக பயம் முடிச்சிருச்சுங்க. நாங்கள் இயேசு விட்டுட்டு கொள்றோம். எங்களுக்கு இயேசு வேணும். அன்னையிலிருந்து அந்த குடும்பம் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதுக்கு சொல்றாங்கன்னா செவிட்டு தாத்தனுக்கு சத்தியம் சொல்றது வீணா போச்சு இவரு நினைச்சாரு. ஆனா பக்கத்துக்கு கரரட்சிக்கப்பட்டா கையை தட்டி சும்மா அந்த சாட்டு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. நான் சொல்லியா திறந்து போறாங்க. நான் சொன்னாவா ஆசா நீங்களே வந்து சொல்லிடுங்க. இந்த சாக்கு என்னால முடியாது. நான் போய் இந்த சாக்கு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. காலை வைங்க. கர்த்தர் யோர்தானை பிளப்பா. ஓட நீட்டு செங்கடலை பிளப்பா. சொல்லுங்க ஒரு அழகியா சொல்லுங்களேன். விளைச்சல் கர்த்தர் விளைய செய்வா. முந்திக்குதையா முந்திக்குங்க. சில பேர் லேட்டா முடிவெடுக்கிறீங்க. ஜூம் மீட்டிங் அப்புறம் போலாம் நினைக்கிறீங்க. இந்த கிழமை போகாட்டி என்ன அடுத்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போலான்னு. நோ. ஊழியம் நாள் கழிச்சு செய்யலாம் நினைக்கிறீங்க. நோ. முந்திக்கோள். ராக்காலம் வரும். ஒருவனுக்கு நீ செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. முந்திக் கொள்ளுங்க. இப்பொழுது திறந்த வாசல். முந்திக் கொள்ளுங்க. பின்னாடி நீங்க செய்யலாம் நினைச்சால் சூழ்நிலை சாதகமாக இருக்கா? சொல்லுங்க ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தா அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தா அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாய். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாய் என்று உணர்வாயோ. இன்றே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுவோம்.
பாதிப்பாரி வேண்டாம். நீ எதை ஆண்டவருக்கு செய்தாலும் உலகம் நீ கவனிக்காத, அதை கவனிக்காத. ஒரு பக்கம் கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லா செய், நீ செஞ்சது சரி, உற்சாகமா செய்த தேவன் சொல்றத கேட்டு உலகம் சொல்றத கேட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேல உன்னால இயன்றதை செய். வாய்ப்பு இருக்கும் போது பயன்படுத்திக்கோ. தரித்திர இருக்கிறவன் ஆனா இயேசு சீக்கிரம் போயிடுவார். பயன்படுத்திக்கோ. கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாத. நீ பெருசா சாதிக்க வேண்டாம். சபைக்கு உன்னால என்ன முடியுமோ செய். ஊழியத்தில் உன்னால என்ன சின்ன முடியுமோ தான் இன்னிலிருந்து ஆரம்பி. என்னால முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துக்காத. எல்லாத்துக்கும் மேல முந்திக்கொள். காலம் கடைசி காலம். எப்ப கர்த்தர் வருவார் தெரியாது, எப்ப உலகம் அழியும் தெரியாது, எப்ப நம்ம வாழ்க்கை முடியும் தெரியாது. முந்திக்கோ. ஊழிய செய்ய முந்திக்கோ. ஜெபம் பண்ண முந்திக்கோ. மனம் திரும்ப முந்திக்கோ. தள்ளி போடாத. ஞானஸ்நானம் எடுக்க முந்திக்கோ. எத்தனை பேர் இந்த வசனத்தினுடைய நமாத்துன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்த நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தினுடைய நமாத்துன்னு சொல்றவங்க வந்து கைகளை உயர்த்துவேன். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த கேட்ட தியானிச்ச அந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் பரிமள தைலம் வீசுகிற, வாசனை வீசுகிற ஆட்களாய் மாறுவார்களாக. என்னுடைய கரங்களை பயன்படுவார்களாக. ஒரு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு வருவதாக, ஒரு பெரிய எதிர்காலம் வருவதாக. உடைக்கப்படாமல் இருந்த அந்த தைலம் ஒரு வீட்டுல மூளையில கடந்து இருக்கும். ஆனா உடைக்கப்பட்டதா நீ பயன்படுத்துறது போல யாரெல்லாம் உள்ள நொறுங்கி இருக்கிறார்களோ இனி வருகிற நாட்களிலே அவர்களிடத்திலிருந்து ஒரு வாசனை உள்ள தைலம் வெளிப்படுவதாக. அற்புதமான எதிர்காலம் வெளிப்படுவதாக. அற்புதமான வெளிச்சம் வெளிப்படுவதாக. எதை செய்தாலும் முழுசா யார் என்ன சொல்றாங்க அதை நினைச்சு நாம எழுதிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றதை நினைச்சு பலப்பட வைங்க. உலகத்தான் சொல்றதை பார்த்து வேதனைப்படக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னால இயன்றதை செய்ய எனக்கு உதவி செய்ய. எல்லாரும் ஜோ பண்ணுங்க. ஆண்டவரே, என்னால இயன்றதை நமக்காக செய்யணும், சபைக்காக செய்யணும். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக செய்யணும். என்னால இயன்றதை எல்லாத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கொள்ள வைங்க. தாமதிக்க விடாதீங்க. லேட்டா முடிவெடுத்து தைலம் பூச ஸ்திரீகளால அன்றைக்கு உயிர்த்தெழுந்து போயிட்டீங்க. தைலம் பேச முடியல. ஆகவே இவள் முந்திக் கொண்டது போல ஐயா முந்திக் கொள்ள வைங்க. இந்த சபைக்காக சொல்லிக்கிறேன். இந்த சபைக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும். இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஜனங்கள் எழுப்பி ஊழியர் செய்ய, ஆத்துமானாய் செய்ய, சபை கட்டப்பட உதவி செய்யும். ஒரு தேவ ராஜ்யம் இந்த பட்டணத்தில் கட்டப்பட உதவி செய்யும். பாஸ்டர் ரமேஷ் சிஸ்டர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பயன்படுத்துங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்க நாம மகிமைக்கு பயன்படுத்துங்க. எல்லா எதிர்ப்புகளையும் நிர்மூலமாக்குங்க. சீக்கிரமா சொந்த இடத்தை கர்த்தரோடு கொடுங்க. ஒரு அற்புதம் நடப்பதாக, ஊழியம் வளருவதாக, ஊழியம் பெருகுவதாக. நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. போல ஆண்டவரே, அவருக்கு தோல் கொடுக்கிற ஆத்துமாக்களை இந்த ஊழியக்காரனுக்காக எழுப்பி கொடுக்கிறார். நிலைத்து போய் விளைய செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போய் தான் நான் பார்த்துருந்தேன். அந்த இடத்துல அவங்க இப்படி நாங்கள் போய் ஊழியக்காரங்களை கற்றுக்கொண்டேன். இங்கே ஊழியக்காரையே மதிக்க மாட்டாங்க. உங்களை சொல்லிடுறீங்க நல்ல ஊழியர் ரெடியா. அந்த இடத்துல அவர்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி, அதில் ஒரு பாசமாருடைய மனைவி எப்படி விசாரிச்சாங்கன்னு சொல்லி நான் பார்க்கல. நிறைய ஊழியக்காரர் சொல்லலாம். நான் உண்மையில பசையோட வீட்டில் போய் இந்த வேலையில் பாசமாக பசங்க அங்கே முடியுங்க மகனும் பசங்களோட வந்தாங்க. அவடைய விசாரிச்சாங்க. அவங்க வீட்டில் நின்று உண்மையில அது மறக்கையில் அன்றையில இருந்து இன்றைக்கு வரையும் நான் போய் என்னுடைய எல்லாம் அவங்கள இணைத்து வைத்திருக்கிறேன். உண்மையில மற்ற பாசனோடைய நான் பழகிருக்கிறேன். கால் இறக்கலையும் இறங்கலையும்
கதவையை கூட பாசமே திறந்துடுவாங்க அப்படி. உண்மையில அதனாலதான் இன்னும் உதவியா என்னுடைய இருதயம் ஒவ்வொரு முறையும் இந்திய தேசத்துக்கு போகணும் ஊழியர்கள் செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். கர்த்தர் உண்மையில அருமையான தேவனுடைய தாசனோட எங்களுக்கு நல்ல இணைப்பை தந்திருக்கிறார். நான் இந்த முறை பாஸ்டர் வந்துட்டு எங்கிட்ட சமைக்க வெளியிலோடு தெரியான்னு யோசிச்சேன். அவனுடைய கிருமையால பாஸ்டர் வச்ச நேசத்தால எங்கள் மத்தியில் வந்தார், ஊழியர்கள் செய்தார். நேற்று நாள் எங்கள் நாளெல்லாம் கூட்டங்கள் சிறப்பாக ஆசிரியத்தை தந்தார். அலையிலே கற்றுக்கிறாங்க கரகம் தட்டுவாங்க. ஊழியக்காரன் நல்ல ஒரு குரல் வளக்காரன் தனியொந்த தேசங்கள சங்கத்தில் அனுப்பிச்சுட்டா ஆண்டவருக்கு அடுத்ததாக அந்த சகோதரி அலையா ஆசமா கரங்களை தட்டுவாங்க.